ஓம் சாந்தி. 9/2/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்க அனைவருக்கும் உண்மையான கீதையை சொல்லி சுகத்தை கொடுக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான வியாசர்கள். நீங்க நல்ல விதமாக இந்த ஞானத்தை கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும். கீதையை எழுதிய வியாச பகவான், பக்தி மார்க்கத்துடைய கீதையை எழுதிய வியாச பகவான், அது உண்மையான கீதையும் கிடையாது. ஸோ உண்மையான கீதையை பாபா தான் சொல்றாரு. அந்த கீதையைத்தான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். அதன் மூலமாக தான் உண்மையான சுகத்தை மற்றவங்க அடையவும் முடியும். அப்படிப்பட்ட கீதையை சொல்லி மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான வியாசர்களே நீங்க தான், வியாச பகவான் நீங்க தான். அதனால இதை முதல்ல நீங்க நல்ல விதமா நீங்க கத்துக்கணும், பிறகு மற்றவங்களுக்கு கற்பிக்கணும். அப்பதான் சுகத்தின் வள்ளலாக நீங்க மாஸ்டர் சுகத்தின் வள்ளலாக ஆக முடியும். சுகத்தை தான் கொடுக்கணும். கேள்வி: நீங்க செய்யற முயற்சி அனைத்திலும் உயர்ந்த எந்த ஒரு குறிக்கோளை அடையிறதுக்காக செய்றீங்க? நீங்க செய்யற எல்லா முயற்சியிலும் அடங்கி இருக்கிற அந்த குறிக்கோள் என்ன? உயர்ந்த குறிக்கோள். பதில்: தன்னை அசரீரின்னு புரிஞ்சுக்கிறது, இந்த தேக அபிமானத்தின் மீது வெற்றி கொள்வது தான் அனைத்திலும் உயர்ந்த குறிக்கோள். உடல் உணர்வு சுத்தமாக மறந்து தன்னை ஒளியாகவே, உடலிலிருந்து விடுபட்ட ஒளியாகவே, ஆத்மாவாகவே, ஒளி உடலாகவே இப்படி புரிஞ்சுக்கிறது தான். ஒளி உடல் கூட சொல்ல முடியாது, ஆத்மா, உடலற்ற ஆத்மா. இந்த ஆத்மாலதான் 84 பிறவி இருக்குது. இந்த ஆத்மா நீங்க செய்யற எல்லாத்துக்கும் பாவ புண்ணிய கணக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த உடலோட தப்பிச்சிட முடியாது. வேற உடல் எடுத்தும் நாம் அனுபவிக்கணுன்ற அந்த கவனம் அப்பதான் வரும். அப்பதான் உங்களுடைய நடத்தை உயரும். அதனால அந்த அசரீரியா ஆகிறது, தேக அபிமானத்தின் மீது ஃபுல் வெற்றி அடையுது, நான் தேகன்ற உணர்வு சுத்தமாக மறந்து போறது, இதுதான் மிகப்பெரிய குறிக்கோள். ஏன்னா அனைத்தையும் விட மிகப்பெரிய எதிரியே இந்த தேக அபிமானம் தான். இறுதியில உங்களுக்கு தந்தையை தவிர வேற எந்த நினைவும் வராம இருக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஆத்மா, எனக்கு ஒரே தொடர்பு பரமாத்மா கிட்ட மட்டும்தான், வேற எந்த நினைவும் வந்துடக்கூடாது. அதுக்கு தேக உணர்வை வெற்றி அடைந்தால் தான் அது முடியும். ஸோ அதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். சரீரத்தை விட்டு நேராக தந்தை கிட்ட தான் போகணும். வேற ஏதாவது எண்ணம் வந்தா பிடிச்சி இழுத்துடும் ஆத்மா அந்த பக்கம், ஆத்மாவை அந்த பக்கம் இழுத்துடும், அந்த நினைவின் பக்கம். அதனால வேற எந்த நினைவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பாபா கிட்ட போனா என்ன பண்ணும்? ஒரு பாபாவுடைய நினைவை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. உங்க உலகத்துல பாபாவை தவிர யாருமே இல்லைன்ற பயிற்சி இப்பவே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சரீரம் கூட உங்களுக்கு நினைவுல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா இந்த உடம்பு விட்டே போகாது அது. ஸோ அதையும் மறக்கணும். ஒளியாக இருக்கிறோம், ஒளியாக இருக்கிறோம், ஆத்மாவா இருக்கிறேன். இந்த முயற்சியைத்தான் நீங்க செய்யணும். இதுதான் குறிக்கோள். இந்த ஞானத்துடைய சாரம், லட்சியம், பாபா வர்றதுக்கான காரணம், தேவதையா உங்களை மாத்துறதுக்கான ஆதாரம் எல்லாமே இந்த ஆத்ம உணர்வுல தான் இருக்குது. ஸோ அந்த முயற்சியை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருந்து எங்களை அழைச்சிட்டு போங்க. ஓம் சாந்தி. ஜீவ ஆத்மாக்கள், அதாவது குழந்தைங்க, பாபா நம்ம எங்க அழைத்து செல்கிறார்னு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிறாங்க. எங்க இருந்து வந்தோமோ அங்கதான் அழைச்சிட்டு போவாரு. பிறகு நம்மை புண்ணிய ஆத்மாக்களின் சிருஷ்டியில ஜீவ ஆத்மாக்களின் உலகத்துக்கு அனுப்பி வைப்பாரு. சிரேஷ்ட மற்றும் கீழான என்ற வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்குது. கண்டிப்பாக ஜீவாத்மாக்களைத்தான் அப்படி சொல்லுவாங்க. சுகமோ துக்கமோ சரீரத்துல இருக்கும்பொழுதுதான் அனுபவிக்கப்படுது. இப்ப பாபா வந்திருக்கிறாருன்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. பாபாவுடைய பேர் எப்பவுமே சிவன் தான். பாருங்க, பாபா எங்க அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காரு? எங்க இருந்து வந்தோமோ அதே பரந்தாமத்துக்கு, ஆத்மாவுடைய வீட்டுக்கு. அதுக்குதான் ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கோங்க. உடல் கிடையாது. அந்த உடல் உணர்வு உங்களை பிடிச்சி வச்சிடக்கூடாது.
உடல் உணர்வை வென்று ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து புண்ணிய ஆத்மாக்களின் சிருஷ்டி சுகதாமத்துக்கு, வெறும் புண்ணிய ஆத்மாக்கள் மட்டுமே இருப்பாங்க, ஒரு பாவாத்மா கூட இருக்க மாட்டாங்க. அந்த சத்தியுகத்துக்கு சொர்க்கத்துக்கு நம்மளை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அது உயர்ந்த ஆத்மாக்களின் உலகம். உயர்ந்த தாழ்ந்தன்ற வார்த்தை இருக்குதுன்னா ஆத்மா தான் உயர்ந்ததாகவும் ஆகுது, தாழ்ந்ததாகவும் ஆகுது, பரமாத்மா ஆகிறது கிடையாது. இப்ப சுகத்தையும் சரீரத்துல வந்துதான் நீங்க அனுபவிக்கணும், துக்கத்தையும் சரீரத்துல வந்துதான் அனுபவிக்கணும். அப்ப இப்ப சாது சன்னியாசிகள் எல்லாருடைய லட்சியமே முக்தி அடையணும்னு ஏன் இருக்குதுன்னா, இப்ப துக்கம் தான் இருக்குது, அதனாலதான் விடுபடணும், இந்த பிறப்பிறப்பே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். சுகத்துல இருக்கும்போது அப்படி சொல்ல மாட்டாங்க. பாபாவுடைய பேரு அப்ப பாருங்க, அப்ப சரீரத்துல வர்றதே துக்கம், அதனாலதான் விடுபடணும்னு நினைக்கிறாங்க இப்ப துக்கதாமத்துல. ஏன்னா சரீரத்துல வந்தாதான் துக்கத்தை கூட அனுபவம் செய்ய முடியும். இப்ப பாபா சொல்றாரு, என்னுடைய பேர் எப்பவுமே சிவன் தான். அதே மாதிரி நம்ம ஆத்மாக்களுடைய பேரு சாலி கிராமம் தான். சிவன் கோயில்ல சாலி கிராமங்களுடைய பூஜையும் நடக்குது இல்லையா? சாலி கிராமம் அப்படின்னு ஆத்மாவை சொல்றோம், உடலற்ற ஆத்மாவை. ஆத்மாவுக்கு தனியா பேர் கிடையாது. அதுக்கு ஒண்ணு ஆத்மாவா நடிக்கிறது கிடையாது, உடல் எடுத்துதான் நடிக்குது. இன்னொன்னு அதோடைய குணாதிசயங்கள் பாபா கிட்ட இருந்துதான் பெறப்படுது. அப்ப பாபாவுடைய குணாதிசயங்களே அதோடைய குணாதிசயங்களா ஆகிற காரணத்தினால அதுக்கு தனிப்பட்ட பேர் கிடையாது. சிவன் கோயில்ல சாலி கிராமங்களுடைய பூஜையும் நடக்குது. சிவபாபாவோட சேர்த்து சாலி கிராமங்கள் நமக்கும் நடக்குது. ஒண்ணு ருத்ர ஞான யஜ்யம், இன்னொன்னு ருத்ர யஜ்யம். அதுல குறிப்பா பனாரஸ்ல இருக்கிற பிராமணர்கள் பண்டிதர்களை ருத்ர யஜ்யத்தின் பூஜைக்காக அழைக்கிறாங்க. பனாரஸ்ல தான் சிவன் இருக்கும் கோயில்கள் நிறைய இருக்குது. சிவ காசின்னு சொல்றாங்க, உண்மையான பேர் காசின்னு தான் இருந்துச்சு. பிறகு ஆங்கிலேயர்கள் பனாரஸ்ன்னு பேர் வச்சாங்க. வாரணாசின்ற பேரு இப்ப வைக்கப்பட்டிருக்கு. பக்தி மார்க்கத்துடைய பக்தி மார்க்கத்துல ஆத்மா பரமாத்மாவின் ஞானம் எல்லாம் கிடையாது. ஆத்ம ஞானமும் இருக்காது, பரமாத்மா ஞானமும் கிடையாது. இருவருக்குமே பூஜை தனித்தனியா செய்யறாங்க. ஒரு பெரிய சிவலிங்கத்தை செய்யறாங்க, பிறகு சின்ன சின்ன சாலி கிராமங்கள் நிறைய செய்யறாங்க. ஆத்மாக்களாகிய நம்மளுடைய பேரு சாலி கிராமம், நம்முடைய பாபாவுடைய பேரு சிவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லா சாலி கிராமங்களையும் ஒரே அளவுல உருவாக்குறாங்கன்னா தந்தை மற்றும் மகன்களின் சம்பந்தம் இருக்குது இல்லையா? ஓ பரமபிதா பரமாத்மா அப்படின்னு ஆத்மா நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. நாம பரமாத்மா கிடையாது, பரமாத்மா நம்முடைய தந்தை அப்படின்னு நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். யாரா இருந்தாலும் முதல்ல தந்தையுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு ஆஸ்தியை வழங்கணும். அவர் நிராகாரமான தந்தைன்றத முதல்ல நீங்க உறுதிப்படுத்தி புரிய வைக்கணும். இந்த பிரஜாபிதா சாக்காரமானவர், அதாவது ஸ்தூல சரீரத்துல இருக்கிறவர். ஆஸ்தி இவர்கிட்ட கிடைக்கல, நிராகாரர்கிட்ட இருந்துதான் கிடைக்குது. என்னுடைய பெயர் ஒண்ணுதான், அது சிவன் தான் அப்படின்னு இப்ப தந்தை புரிய வைக்கிறார். எனக்கு வேற பெயர் எதுவும் கிடையாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சரீரத்தின் பெயர்கள் நிறைய இருக்குது, எனக்கு சரீரமே கிடையாது. நான் பரமாத்மா, சுப்ரீம் சோல். அப்ப பாபா சொல்றாரு, சிவன் கோயில் அதிகமா உள்ள இடம் பனாரஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா ருத்ர ஞான யஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, ருத்ர யஜ்யம்னு இருக்கு. ருத்ர ஞான யஜ்யத்தை ருத்ரனாகி சிவபாபா தான் படைக்கிறார்.
ருத்ர யஜ்யத்தை தான் மனிதர்கள் நிறைய படைக்கிறாங்க. இந்த பனாரஸ்ல வந்து ருத்ர யஜ்யத்தை படிக்கிறதுக்கு நிறைய பிராமணர்களை கூப்பிடுறாங்களாம். இந்த பனாரஸுடைய உண்மையான பேர் வந்து காசி தான், சிவகாசின்னு கூட சொல்றாங்க. வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து பனாரஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப அதையே மாத்தி வாரணாசின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா இவங்க பூஜை சாலிகிராமத்துக்கு தனியா சிவலிங்கத்துக்கு தனியா பண்ணாலும் கூட ஆத்மாவை பற்றியும் அவங்களுக்கு எந்த ஞானமும் தெரியாது, பரமாத்மாவை பத்தியும் தெரியாது. ஒரு பெரிய சிவலிங்கத்தை செஞ்சிடறாங்க, சுத்தி ஒரே சைஸ்ல சாலிகிராமத்தை செஞ்சிடறாங்க. அப்ப சிவலிங்கத்தை சுத்தி சாலிகிராமம்னா அப்ப அவங்க 2 பேருக்கும் இடையில தொடர்பு இருக்குதுன்னு இதுல நிரூபணம் ஆகுது. என்ன தொடர்பு? அப்பா குழந்தைங்க, மகன்கள். அப்ப ஆத்மா தான் ஒவ்வொரு வினாடியும் பரமபிதா பரமாத்மாவேன்னு ஒவ்வொரு தடவையும் துக்கம் வரும்போது நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நீங்க எல்லோருக்கும் புரிய வைங்க, நாம நம்மளையே நினைவு செய்வோம். அப்ப பரமாத்மாவை ஏன் நினைவு செய்யறோம், அவர் நம்மளுடைய உண்மையான தந்தை அப்படின்றத முதல்ல புரிய வைங்க. அப்படி புரிய வச்சுட்டு அப்பாதான் அவரு நிச்சயப்படுத்திட்டு ஆஸ்தியை கொடுங்க, அதாவது சக்கர ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முதல் இது இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்ற விஷயத்த நீங்க சொல்லணும், அது மெயின். அது புரிய வைக்காத வரைக்கும் நீங்க அடுத்த படத்துக்கு போறது வேஸ்ட்ன்ட்டு, ஏன்னா எதுவுமே புரியாது. அதனால இப்ப நிராகாரமான தந்தை அவரு இந்த சாக்கார தந்தை பிரம்மா உடல்ல வந்து ஆஸ்தியை கொடுக்கிறார். ஆனா கொடுக்கறது பிரம்மா கிடையாது, அந்த நிராகாரர் தான். நாமளும் நிராகார ஆத்மாக்கள் தான். ஆனா இப்ப உடம்புல மாட்டிக்கிட்டோம், அவர் மாட்டாம விடுபட்டே இருக்கிறார். அதுதான் கீதையில நான் படைப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு லைன் வரும், பக்தி மார்க்கத்தின் கீதையில. இப்ப சொல்லுங்க, ஆஸ்தி வந்து நிராகார சிவபாபா கிட்ட இருந்து தான் கிடைக்குது, இவருக்கும் ஆஸ்திக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அவருடைய ஒரே பேர் சிவன் தான். மனிதர்கள் நிறைய அவருடைய மகிமைகளை பல பேர்களா வச்சுட்டாங்களே தவிர அவருக்கு ஒரே பேரு தான். ஏன் ஒரே பேருனா, அவருக்கு ஒரே தடவை தான் பாகம் கிடைக்குது, பல உடல் எடுக்கிறது கிடையாது. ஆக்சுவலா ஒரு உடல் கூட எடுக்கிறது கிடையாது, கடனாக தான் ஒரு உடல், அதுவும் பிரம்மாவுக்கு சொந்தமான உடல், அது சிவபாபாவுக்கு சொந்தமான உடலே கிடையாது. அதனால உடலே எடுக்காதனால சிவனுக்கு உடலுக்கான பேர் கிடையாது, சதா சிவமாகவே இருக்கிறார், ஆத்மாவாகவே. அவர் உயர்ந்த ஆத்மான்றதுனால பரமாத்மா. இப்ப பாருங்க, ஆத்மாவே இருக்கிறவருக்கு தான் பரம் ஆத்மானே பேர் இருக்கும், தேகதாரிக்கு எப்படி இருக்க முடியும்? ஆனா தவறுதலாக பக்தியில கிருஷ்ண பரமாத்மான்றாங்க. கிருஷ்ணருக்கு தான் தனியா உடல் இருக்கு, அவரே ஏன் பரம் ஆத்மான்னு சொல்லணும்? ஆனா பரமகிருஷ்ணர்னு வேணா சொல்லிக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா பரமசிவன் அப்படின்னு தான் வரும், உயர்ந்தவர் அப்படின்றதுனால. சரி, நாம ஆத்மாக்களுக்கு தான் நிறைய பேர், ஏன்னா பல உடல் எடுக்கிறோம், ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. அனைத்தையும் விட மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு யார் தெரியுமா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அதுக்கு குழந்தைக்கு சொல்றாங்க, அனைத்திலும் பெரிய எதிரி தேக அபிமானம் தான் பாபா. அதுல இருந்து தான் இந்த காமம் உற்பத்தி ஆகுது. காமமாக சத்ரு தான், ஆனா அதுவே உற்பத்தி ஆகுறதுக்கு எது ஆதாரமா இருக்குன்னா இந்த தேக அபிமானம் தான். ஸோ மெயின் எதிரி தேக அபிமானம் தான். தேக அபிமானத்தை வெல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் உழைக்க வேண்டி இருக்குது. பிறவி பிறவிகளாக நீங்க தேகத்தின் சம்பந்தத்துல தான் நடந்தீங்க. நான் ஆத்மா அழிவற்றவனாக இருக்கிறேன், இதன் ஆதாரத்துல தான் இந்த சரீரம் நடக்குது. நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாது அப்படின்னு தார்மீக மனம் உள்ளவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மாவுடைய பெயர் ஒன்றுதான் இருக்கும், தேகங்களுடைய பெயர் தான் மாறிட்டே இருக்குது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்னு எடுக்குது. நீங்க புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு பாபா இப்ப சொல்றாரு. ஏன்னா இது பாவ ஆத்மாக்களின் உலகம். ராவணன் எல்லோரையுமே இங்க இருக்கிறவங்கள பிரஷ்டாச்சாரிகளாக மாத்திடுறான், கீழானவர்களாக. 10 தலைகள் உள்ள மனிதர்கள் யாருமே கிடையாது.
ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. யாரு விகாரத்தில் செல்வதில்லையோ அவங்க நிர்விகாரின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய உலகம் தான் ராமராஜ்யம். ஆனா இது ராவண ராஜ்யம். பாரதத்துல தான் ராம ராஜ்யம் இருந்துச்சு. பாரதம் அனைத்தையும் விட பழமையானதாக இருந்தது. முதல் நம்பரில் சிருஷ்டியில் சூரிய வம்சத்தின் தேவி தேவதைகளின் கொடி உயர்ந்திருந்தது. அந்த சமயத்துல சந்திர வம்சத்தவர் கூட இருக்கவில்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடையது சூரிய வம்சத்தின் கொடியாகும். உங்களுக்கு லட்சியத்தை பற்றி தெரிஞ்சிருக்குது, பிறகு மறந்துடுறீங்க. எவ்வளவு உயர்ந்த படிப்பு, 21 பிறவிகளுக்கு ராஜ்யபாக்கியத்தை அடையிறீங்க. இப்படிப்பட்ட பள்ளியில எவ்வளவு நன்றாக தினம் தினம் வந்து படிக்கணும். இந்த கல்பத்துல தேர்ச்சி அடையலைன்னா ஒவ்வொரு கல்பமும் தேர்ச்சி அடையாமலே இருந்துடுவீங்க. பிறகு ஒருபோதும் தேர்ச்சி அடைய மாட்டீங்க. அப்படின்னா எவ்வளவு கவனத்தோட எச்சரிக்கையோட முயற்சி செய்யணும். ஸ்ரீமத் படி நடக்கணும். நல்ல விதமா தாரணை செய்து மற்றவங்களையும் செய்ய வையுங்கன்னு ஸ்ரீமத் சொல்லுது. இறை வழிப்படி நீங்க நடக்கலைன்னா கண்டிப்பா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அதனால உங்களுடைய மனசுக்குள்ள நீங்களே கேளுங்க, நாம ஸ்ரீமத் படி நடக்கிறோமா? தன்னை அனைத்தும் அறிந்தவர்னு புரிஞ்சுக்காதீங்க. இப்ப தன்னைத்தானே சோதியுங்க. இந்த பிரம்மா சரஸ்வதி ஸ்ரீமத் படி நடக்கிற மாதிரி நாமும் நடக்கிறோமா? நாமும் கற்று பிறருக்கும் கற்பிக்கிறோமா? ஏன்னா நீங்க உண்மையிலும் உண்மையான கீதையை சொல்லக்கூடிய வியாசர்கள். சுகதேவன் சிவபாபா கீதையின் பகவான் ஆவார். நீங்க அவருடைய குழந்தைங்க. கதை சொல்லக்கூடிய வியாச பகவான்கள். இது பாடசாலை. பாடசாலையில குழந்தைங்க படிக்கிறதுல இருந்தே அவங்களுடைய நிலை தெரிஞ்சிடும். அது வெளிப்படையானது, இது குப்தமானது. நாம எந்த அளவு தகுதியானவர்கள்னு புத்தியின் மூலம் அறியப்படுது. பிறரை கற்பிப்பதற்கான நிறுவனம் கிடைச்சிருக்குதா? பாபா இவர் என்னை உங்கள் குழந்தையாக ஆகும்படி அம்பு எய்தினார்னு குழந்தைங்க எழுதுறாங்க. சிலரோ எதிரில வந்தாலும் கூட பாபா நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம்னு சொல்றது கிடையாது. பல குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைங்க தூய்மையின் காரணமாக அடிகளும் கூட வாங்கியபடி இருக்கிறாங்க. சிலரோ பாபாவின் குழந்தைகள் ஆகியும் கூட பிறகு பிரிந்து போகின்றனர். ஏன்னா நல்ல முறையில படிக்கிறது கிடையாது. படிக்கல அப்படின்னா பாபா எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறாரு. அப்ப பிரிஞ்சு போக மாட்டாங்க. ஸோ சரி, குழந்தைகளே என்ன மட்டும் நினைவு செய்யுங்க மற்றும் படியுங்க. இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. வீட்டுக்கு வெளியிலும் எழுதி போடுங்க. ஜனகர மாதிரி ஒரு வினாடியில ஜீவன் முக்தி 21 பிறவிகளுக்கு நீங்களும் பெற முடியும்னு. ஒரு வினாடியில நீங்க உலகத்தின் எஜமானன் ஆக முடியும்னு எழுதி போடுங்க. உலகின் எஜமானாக கண்டிப்பா தேவதைகள் தானே ஆவாங்க. அதுவும் புதிய உலகம், புதிய பாரதம், புதியதாக இருந்த பாரதமே இப்ப பழையதாக ஆகிடுச்சு. பாருங்க, பாபா சொல்றாரு, இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரி வந்து தேக அபிமானம். தேகம்ன்ற உணர்வு வராம காமம் வராது. இப்ப காம உணர்வு வந்தாலே தேக உணர்வுக்கு வந்துட்டீங்க, ஆத்ம உணர்வுல இருந்து இறங்கிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வந்துடணும். ஒரு விதத்துல காமம் வந்து மகா சத்ரு, இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு பயங்கரமான இண்டிகேட்டர் தேக உணர்வுல இருக்கிறோமா இல்லையான்றதுக்கு. அவங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையுது அப்படின்னா டக்குன்னு தேக உணர்வுக்கு வந்துட்டோம், இன்னும் பக்காவா ஆத்ம உணர்வு பயிற்சியில இருக்கணும், பாபா நினைவுல இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அப்ப காமத்தை வெல்வதன் மூலமாக தான் உலகத்தை வெல்றோம். மெயினா ஆக்சுவலா சொல்லணும்னா தேக உணர்வை வெல்வதன் மூலமாக.
அதுலதான் உழைப்பு அதிகமா இருக்குது. ஆத்மாபிமானி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னை ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உடம்பு கிடையாது ஆத்மா, வீடுபட்டு இருக்கிறவன் பாபா கொட்டா போயிடுவான் ஆத்மா, பரந்தாமத்துல இருக்கிறவன் ஆத்மா, கண் வழியா பாக்குறேன். இந்த பயிற்சியிலே இருங்க இல்லையா? உங்க உடம்பு மத்தவங்க உடம்பு எல்லாத்தையும் மறக்கணும். அப்ப அதுல இருந்து விலகி இருக்கணும். அதுதான் அதுதான் எல்லாத்துலயுமே இருக்குது இல்லையா? விலகி அன்பா இருக்குது. ஆத்மா அன்பா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாங்களா இல்லையான்றது இல்ல. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு. அதனால அன்பை வெளிப்படுத்துறோம். ஆத்மாவுடைய உண்மையான குணம் விலகி இருக்குது. அதனால விலகியா, ஏன்னா ஆத்மா விலகி இருந்தாதான் அதோடைய உண்மையான குணங்களே வெளிப்படும். எந்த நேரமும் தேகதாரிகளோடய பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேக உணர்வு தான் வெளிப்படும். ஏன்னா பல பிறவிகளாக நீங்க தேகத்தின் சம்பந்தத்திலேயே தான் நடந்தீங்க. அதனாலதான் கியான நிலையம் அடைஞ்சீங்க. இந்த ஒரு பிறவியில நான் ஆத்மா அழிவற்றவனா இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்மாவுடைய ஆதாரத்துலதான் சரீரம் நடக்குது. சரீரத்தின் ஆதாரத்துல ஆத்மா இயங்கல. நான் ஆத்மா, இந்த உடம்பு கிடையாது. இது மாதிரிலாம் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களுடைய மனம் புரிஞ்சுக்கும். அதற்கான பயிற்சியில தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆத்மாவுக்கு பேரு ஆத்மா தான். அதுக்கு எந்த நடிப்பும் இல்லாதனால ஒவ்வொரு ஆத்மாவுக்கு தனித்தனி பேர் வைக்க தேவையில்லை. ஆத்மாவா நடிப்பு கிடையாது. சரீரம் எடுத்தாதான் நடிப்பு. இப்ப சரீரம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கப்படுது. சரீரம் எத்தனை சரீரமோ அத்தனை பேர். இப்ப பாபா நமக்கு சொல்றாரு, குழந்தைங்களே, ஆத்மாக்களே, இது பாவாத்மாக்களின் உலகம், துக்கம் நிறைஞ்ச உலகம். இதுல இருக்கிற பற்றை விட்டுடுங்க. ஏன்னா புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு போக போறோம். அதுக்கு என்ன தகுதி? நீங்க புண்ணிய ஆத்மாவா ஆகணும். இப்பவே. ஏன்னா இங்க ராவணன் எல்லாருமே கீழானவர்களா ஆக்கிட்டான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்கள் கொண்ட ராவணன். இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் உள்ள இணைந்த சொரூபம் தான் 10 தலை ராவணனே தவிர 10 தலையை தூக்கிக்கிட்டு எந்த மனுஷனும் முழு கல்பத்திலும் எப்பவுமே பிறக்கிறது கிடையாது. ஆனா யாருக்கும் இது தெரியல, ராவணன் யாருன்ற விஷயம். இப்ப புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு நிர்விகாரிகளை சொல்றாங்க. அதாவது விகாரத்திலே செல்லாதவர்களை. அவங்க இருக்கிற அந்த உலகம் தான் ராமராஜ்யம் சொல்லப்படுது. அதனாலதான் ராமராஜ்யத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை. ஆனா இது பாரதமே தான் ராமராஜ்யமா இருந்துச்சு. அதுவே இப்ப ஒட்டுமொத்த உலகமும் ராவண ராஜ்யமா ஆயிடுச்சு. ராமராஜ்யமாக இருந்த அந்த மிக பழமையான பாரதத்துல முதல் நம்பர்ல பறந்த கொடி சூரிய வம்சத்தின் கொடி. ஆக்சுவலா நாம இப்ப படிக்கிறதே சூரிய வம்சத்தவராக ஆகிறதுக்காகத்தான். சந்திர வம்சத்தவராக கூட ஆகிறது கிடையாது. ஏன்னா சூரிய வம்சம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த கொடி. அங்க சந்திர வம்சத்தினர் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. எல்லாம் அப்படியே 16 கலை சம்பூர்ணமானவர்களாக இருப்பாங்க. சோ நம்மளுடைய கொடியே சூரிய வம்சத்தின் கொடிதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க லட்சியம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த ஸ்ரீ நாராயணன் ஆகணும் சாதாரண லட்சியம் கிடையாது. உலகத்தின் நம்பர் 1 அழகன், நம்பர் 1 பணக்காரர், நம்பர் 1 சுகஸ்வரூபமானவர் அதுவாக ஆகணும். ஸ்ரீ நாராயணனா ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தை தான் இந்த படிப்பு சொல்லுது. 21 பிறவிக்கான ராஜ்ய பாக்கியத்தை இந்த படிப்பின் மூலமாக அடைந்தாலும் அந்த படிப்பை தினம் தினம் ஒழுங்கா படிக்காத காரணத்தினால மறந்துடுறீங்க. இந்த லட்சியத்தை மறந்துட்டு விகாரத்துல விழுந்து பாபாவை விட்டுட்டு போயிடுறீங்க. அதாவது ஃபெயில் ஆயிடுறீங்க. பாபா சொல்றாரு, குழந்தை, இப்ப நீ ஃபெயில் ஆனா ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்ததே தான் நடக்கும்ன்ற ஞானத்தை அப்ளை பண்ண. அப்ப ஒவ்வொரு கல்பத்திலும் ஃபெயில் ஆயிடுவ. அப்ப எப்பவுமே நீ பாஸ் ஆக மாட்ட. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும். இப்ப செய்யற ஒரு தவறு, ஒரு வினாடி தவறு கல்பமாக உங்களை உயர்ந்த பதவி அடைய விடாம தடுக்குதுன்னா அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும் யோசிச்சு பாருங்க.
பாபா சொல்ற வழிப்படி நீங்களும் நடக்கணும். அதுக்கு நீங்களும் தாரணை செஞ்சு மத்தவங்களையும் தாரணை செய்ய வைக்கணும். நீங்களே எனக்கு தெரியும் ஸ்ரீமத்து, நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன்னு புரிஞ்சுக்காதீங்க. செக் பண்ணுங்க. ஒவ்வொரு அடியிலும் செக் பண்ணுங்க. அதுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாபா சொல்லியிருக்கார், ஸ்ரீமத்தை மீறினீங்கன்னா குஷியின் அளவு குறையும். அதுதான் முதல் இண்டிகேட்டர். ஒரு வினாடி விடாம நீங்க ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா சதா குஷியில இருப்பீங்க, அதீந்திரிய சுகத்திலே இருப்பீங்க. அப்ப என்னது? ஞானத்திலையும் யோகத்திலையும் மூழ்கியே இருக்கணும்ன்றாரு. இது ரெண்டுத்திலையும் மூழ்கியே இருக்கணும்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், மற்ற எதுவுமே உங்க புத்தியில வரக்கூடாதுன்னு அர்த்தம். மற்றது வந்தாதான் உங்களுக்கு குஷி குறையும். அப்ப ஸ்ரீமத் படி நான் நடக்கிறேன்னா செக் பண்ணுங்க. என்னுடைய புத்தி எங்கேயாவது எந்த நபர் மேலேயாவது, எந்த பொருள் மேலேயாவது, எந்த காரியத்தின் மேலேயாவது மாட்டிக்கிட்டே இருக்கா? செக் பண்ணுங்க. இப்ப கூப்பிட்டா நான் டக்குன்னு போயிடுவேனா? செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீமத்தை மீறி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தனக்கு எல்லாம் தெரியும்னு புரிஞ்சிக்காதீங்க. செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாபாவுடைய ஞானம்தான் இல்லையா? மனிதர்களை ஆதாரமா வச்சு நான் கரெக்டா நடக்கிறேன்னா அவங்களே நடக்காதவங்க. அப்ப நீங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா மாட்டிக்கிங்க. ஸோ பாபா ஒருத்தரை மட்டும் ஆதாரமா பிடிங்க. பாபா சொன்ன வாணியை பிடிங்க. செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கரெக்டா பாபா அன்னைக்கு வாணியிலே சொல்லிடுவாரு. அப்ப பாபா சொல்றாரு, பிரம்மா சரஸ்வதியுடைய பதவி, லட்சுமி நாராயணன் பதவி அடையணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க எப்படி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றாங்களோ, யோகத்திலும் சரி, ஞானத்திலும் சரி, சேவையிலும் சரி, தாரணையிலும் சரி, அந்த மாதிரி நாமளும் நடக்கிறோமா? அவங்க எப்படி பாபாவுடைய ஞானத்தை அப்படியே கிரகிச்சு மற்றவங்களுக்கும் தாரணை சொரூபமாகி, ஞான சொரூபம், யோக சொரூபமாகி நடத்துறாங்களோ, அதே மாதிரி நாமளும் கத்து கொடுக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா கத்து கொடுக்க வந்தாதான் நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கத்து கொடுக்க வரலன்னா முதல்ல உங்களுக்கு அது தாரணை ஆகலைன்னு அர்த்தம். நீங்க தான் உண்மையான கீதையை சொல்லக்கூடிய உண்மையான வியாச பகவான். அப்ப சுகதேவன், சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவன் சிவபாபா. பக்தி மார்க்கத்துல சுகதேவன் யாருடைய பேரோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் பாபா சொல்றாரு. அது என்ன கதைன்னு தெரியல. சுகதேவன் சிவபாபா தான் கீதையுடைய பகவான். நீங்க எல்லாருமே அவருடைய குழந்தைங்க. நீங்க சொல்ற இந்த உண்மையான கதை, சத்யநாராயணன் கதை, உண்மையான கீதையின் மூலமாகத்தான் மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறீங்க. ஸோ மாஸ்டர் சுகதேவன் நீங்க தான். இப்ப இது ஸ்கூலும் கூட இல்லையா? ஒன்று ஆன்மீக மருத்துவமனை, பல ஜென்மங்களுக்கு நோயில இருந்து காப்பாத்திடுங்க. இன்னொன்னு ஸ்கூல், பல ஜென்மங்களுக்கு பணக்காரர்களாக மாத்துற ஸ்கூல். அப்ப அவங்க எப்படி படிக்கிறாங்க குழந்தைங்கன்றத வச்சே அவங்களுடைய ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும், வெளிப்படையா தெரியும். ஆனா இங்க குப்தமானது. இங்க எப்படி படிக்கிறாங்கன்றது சூப்பரான விஷயம். ஏன் இதை குப்தம் சொல்றாருன்னா, அங்க நல்லா படிக்கிறாங்களா ஸ்தூல ஸ்கூல்ல, உலகியல் பள்ளிகள்ல அப்படின்னா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்றாங்க. ஸோ வெளிப்படையா தெரியுது. இங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ற எல்லாருமே நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபா சொல்றாருல, கிழிப்பிள்ள மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா தாரணை இருக்காது. அப்ப எப்படி தெரியும்? அதான் குப்தமானதுன்றது. குப்தமானது ஆனா நடத்தையில தெரியும், புத்தியின் மூலம் தெரியும். அவங்களால மற்றவங்களுக்கு சொல்ல முடியுதா, சொல்றதுக்கான ஆர்வம் இருக்குதா, சேவையில மூழ்கி இருக்கிறாங்கன்னா, ஞானத்தை அப்படியே தாரணை செஞ்சா பாபா ஞானத்துல சொல்றதை அவங்களால செய்யாம இருக்க முடியாது. ஸோ அவங்களுடைய புத்தி அப்படிதான் வேலை செய்யும். மற்ற உலகியல் விஷயங்களுக்கே அவங்களுக்கு போகாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் சேவை சேவை சேவை, ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, யோகத்துல அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதுலயே அவங்களுடைய புத்தி இருக்கும். புத்தியில வேற எந்த குப்பையுமே வர விட மாட்டாங்க. வந்தா அவங்களுக்கு அப்படி ஒரு எரிச்சலா இருக்கும். பாபா மட்டும்தான் உலகம் இல்லையா? அந்த கலியுக குப்பைகளை உள்ள விட மாட்டாங்க. அப்படி இருக்குதா அவங்க புத்தியை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அவங்க கத்து கொடுக்கறது எப்படி இருக்குது, அம்பு எய்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களா குழந்தைங்க? ஏன்னா சில குழந்தைங்களே எழுதுறாங்களாம், பாபா எனக்கு இந்த ஆத்மா ஞானத்தை கொடுத்து என்னை பாபா குழந்தை ஆக்கிட்டாங்கன்ட்டு. ஆனா பாபா சொல்ற, சிலர் நேர்ல வந்து பாபாவை பாக்குறவங்களுக்கு கூட பாபா நான் உங்க குழந்தைய ஆயிட்டேன்னு சொல்றது இல்லை.
ஆனா சில குழந்தைங்க பாபாவை பார்க்காதவங்க, ஏன்னா நிறைய பேர் பாபா வீட்டுக்கே போக முடியாத சூழ்நிலையில சென்டரே இல்லாத ஊர்ல இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு போதையில இருக்கிறாங்க. இல்ல சென்டரே இல்லாத ஊர்ல இருக்கிறவங்க வந்து சேவை செஞ்சு நிறைய பேரை தனக்கு சமமா ஆக்குறதையும் பார்க்கிறோம். தினம் தினம் சென்டருக்கு போய் சேவை பக்கமே தலையே காட்டாத பல பேரை பார்க்கிறோம். அப்ப அதான் பாபா சொல்றாரு. அப்ப அது புரிய வைக்கிறதுலயும் இருக்குது. அது நீங்க சேவையே செய்யல அப்படின்னா, யார் மூலமாக நீங்க ஞானத்தை கேட்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஒழுங்கா புரிய வைக்கலன்னு அர்த்தம். ஏதோ காரணத்துக்காக. அப்ப அதுலயும் புரிஞ்சிருது. அடுத்தது, பல பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா, பாபாவை விடா கூடாது, பாபாவுடைய வழியை விடக்கூடாதுன்றதுக்காக அடி உத கூட வாங்குறாங்க. ஸ்ரீமத்தை மீறுறது இல்ல, தூய்மை இழக்கிறது கிடையாது. பாபாவையும் விடுறது, பாபாவை விடல அதனாலதான் தூய்மை இழக்கல. ஆனா சில குழந்தைங்க இது மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, இருந்தாலும் பாபா குழந்தையாய் பிறகு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் பிரிஞ்சு போயிடுறாங்க? தூய்மையா இல்ல, விகாரத்துல விழுந்துறாங்க. ஏன் விகாரத்துல விழுந்துடுறாங்க? அவங்களுக்கு சக்தி இல்லை. ஏன் சக்தி இல்லை? சேவை செய்யறதில்ல. சேவையில தான் சக்தி கிடைக்கும். ஏன் சேவை செய்யறதில்ல? ஒழுங்கா படிக்கல. அந்த படிப்பு தாரணை ஆச்சு அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும், தாரணை ஆகும். தனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லாம இருக்க முடியாது. ஸோ அந்த சேவையில ஈடுபடுவாங்க. சேவையில ஈடுபட பல விதமான சமஸ்காரம் முதல் கற்பனை கெட்டாத திசையிலிருந்து கற்பனை கெட்டாத ரூபத்துல வரும். அதை எதிர்கொண்டு மீண்டும் அடுத்த சேவைக்கு அவங்க போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சேவையில வந்த தடையெல்லாம் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். சோர்ந்தும் விழுவாங்க நிறைய பேர். அப்ப பாபாவுடைய ஞானத்தை எடுக்கணும். பாபா சொல்றாரு, சுய புருஷார்த்தத்திலும் சேவையிலும் தாரணையிலும் சோர்ந்து விழுந்தீங்க, உதாஸ், ஹிந்தியில சோர்வுக்கு உதாஸ் ஆனீங்கன்னா தாஸ் ஆயிடுவீங்க. அதாவது தாசதாசி, வேலைக்காரி ஆயிடுவீங்க. இப்படிங்கிற ஞானம் எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டே இருந்திருந்தா அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. சேவை செய்ய செய்ய சக்தி வந்துகிட்டே இருக்கும். சக்தி வர வர விகாரத்தை ஈஸியா வென்றுடுவாங்க. ஆனா அடிப்படையா இருக்கிற இந்த படிப்பை ஒழுங்கா படிக்காதது. படிப்பாங்க, பட் ஒழுங்கா படிக்கிறாங்களா? அப்படியே அப்படியே போதையில மூழ்கி படிக்கிறாங்களா? அப்படி இருந்தா அவங்க பாபா விட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளவு நல்லா புரிய வைக்கிறார் பாபா. அப்ப பாபா தப்பு பண்றாரு இல்லையா? பாபா கரெக்டா தான் புரிய வைக்கிறாரு. அவரு எந்த ஆர்வத்துல புரிய வைக்கிறாரோ அதே ஆர்வத்துல புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்றது கிடையாது. நேரத்தை ஒதுக்குறது கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, குழந்தைகளே, உங்களுக்கு 2 வேலைதான் நான் கொடுக்குறேன். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, படிங்க. இந்த ஞானத்தின் மூலமா தான் நீங்க சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க. பாருங்க, பாபா ஞானத்தின் மூலமா சக்கரவர்த்தி ராஜா ஆவீங்கன்றாரு. அப்ப பிரஜைகளை உருவாக்குனாதான் ராஜா ஆவீங்கன்னு சொல்றாரு. அப்ப எப்படி ஞானத்தின் மூலமாக ஆகுறீங்க? அப்ப ஞானம் மட்டும் படிச்சாலே ஆயிடுவீங்களா? கிடையாது. அந்த ஞானம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சுத்தமா மறைஞ்சிடும். இந்த தாரணை தான். இப்ப நீங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கணும், ஊர் ஊரா போய் சேவை செய்யணும்ன்ற இந்த உணர்வு தான் சத்யுகத்துல ராஜாவாகி பாக்குறவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணமே உங்களுக்கு இந்த சேவையின் மூலமாக வருது. சோ இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்கரவர்த்தி ராஜா ஆவீங்க. அதுக்கு நினைவும் வேணும், நினைவு பலமும் வேணும், படிப்பும் வேணும், 2மே வேணும். ஆனா அந்த படிப்புலயே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புத்தியில இதேதான் இருக்கும், நினைவும் இருக்கணும். அப்பதான் சக்கரவர்த்தி ராஜாவாக முடியும். அதனால வீட்டுக்கு வெளியில எழுதி போடுங்க போர்டு. கிறிஸ்தவர்கள்லாம் எழுதி போடுறாங்க, நீங்க போடுங்க. 1 வினாடியில இந்த உலகத்துக்கே எஜமானன் ஆகக்கூடிய ராஜயோகம் இங்க கற்பிக்கப்படுது, உங்களால முடியும். ஸ்ரீநாராயணனாக ஆக முடியும்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரும். நீங்க என்ன கடவுளா? ஸ்ரீநாராயணனுக்கு சமமாக நீங்களும் உலகத்தின் தேவதையாக முடியும்னு போட்ட பிரச்சனை கிடையாது இல்லையா? அப்படி போடலாம் தானே. அப்ப பாபா அப்படி வைக்க சொல்றாரு, போர்டு வைக்க சொல்றாரு, வீட்டுக்கு வீடு. அப்ப புது உலகத்துக்கே எஜமானனாக கண்டிப்பா தேவதைகள் தானே ஆவாங்க. அதுவும் புது உலகம், புது பாரதம். புதியதாக இருந்த பாரதமே தான் இப்ப பழசாயிடுச்சு. பாரதத்தை தவிர வேற எந்த கண்டத்தையும் புதியதுன்னு சொல்ல மாட்டோம். புதியதுன்னு சொன்னா பின் பழையதுன்னு சொல்ல வேண்டி இருக்கும்.
நாம முழுமையான புது பாரதத்துக்கு போறோம். பாரதம் தான் 16 கலைகள் நிரம்பியதாக ஆகுது. மற்ற எந்த கண்டமும் முழு நிலவாக ஆகவே முடியாது. அனைத்து கலைகள் நிறைந்தவர்களாக ஆக முடியாது. அவை பாதிக்கு பிறகே தொடங்குகின்றன. அதாவது அரைக்கல்பத்துக்கு பிறகுதான் தொடங்குது. எவ்வளவு நல்ல நல்ல ரகசியங்கள் உள்ளன. நம்முடைய பாரதம் தான் உண்மையான கண்டம்னு சொல்லப்படுது. உண்மைக்கு பின்னால் பிறகு பொய்மையும் உள்ளது. பாரதம் முதலில் முழு நிலவாக ஆகிறது. பின்னாளில் காரிருளாக ஆகிவிடுகிறது. முதல் கொடி சொர்க்கத்தினுடையது. பேரடைஸ் சொர்க்கம் இருந்ததுன்னு பாடவும் செய்றாங்க. நாம நல்ல விதமாக புரிய வைக்க முடியும். ஏன்னா நமக்கு அனைத்து அனுபவமும் இருக்குது. சத்யுகம் திரேதாவுல நாம எப்படி ராஜ்யம் செஞ்சோம்? பிறகு துவாபர கலியுகத்துல என்ன ஆச்சு? அப்படின்னு அனைத்தும் உங்க புத்தியில வருவதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படணும். சத்யுகம் வெளிச்சம். கலியுகம் தான் காரிருள்னு சொல்லப்படுது. அப்ப ஞானம் எனும் கண்மை சத்குரு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதாவது இந்த கலியுக இறுதியில பாபா எப்படி அபலைகள் மாதர்கள் ஆகிய உங்களை எழுப்பி இருக்கிறாரு. செல்வந்தர்களில் யாரோ ஒருத்தர் தான் நிலைச்சிருக்கிறாங்க. இந்த சமயத்துல உண்மையிலே பாபா ஏழை பங்காளராக இருக்கிறாரு. ஏழைகள் தான் சொர்க்கத்தின் எஜமானாக ஆகுறாங்க. செல்வந்தர்கள் ஆகிறது கிடையாது. இதற்கும் குப்தமான காரணம் இருக்குது. இங்கே பலியாக வேண்டியுள்ளது. ஏழைகளுக்கு பலியாவதற்கு நேரம் பிடிப்பதில்லை. அதனால குசேலரின் உதாரணம் பாடப்பட்டிருக்குது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்ப வெளிச்சம் கிடைச்சிருக்குது. ஆனா உங்களுக்குள்ளேயும் கூட வர்சிக்கிறவமாகத்தான் இருக்கிறாங்க. மற்ற அனைவரின் ஜோதியும் அணைஞ்சிடுச்சு. இவ்வளவு சின்ன ஆத்மாவுக்குள்ள அழிவற்ற நடிப்பு நிறைஞ்சிருக்கு. ஆச்சரியம் இல்லையா? இது எதுவுமே அறிவியலின் சக்தி கிடையாது. இது எதுவும் அறிவியலின் சக்தி இல்லை. உங்களுக்கு இப்ப பாபா கிட்ட இருந்து சக்தி கிடைக்குது. இது அழிவற்ற சக்கரமாகும். இது சுற்றி கொண்டே இருக்கிறது. இதற்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. புதியவர்கள் யாராவது இந்த விஷயங்களை கேட்டாங்கன்னா குழப்பத்துல வந்துடுவாங்க. இங்கே 10-20 வருடங்கள் ஆனவர்களுக்கு கூட முழுமையாக புரிவதில்லை. பிறருக்கு புரிய வைக்கவும் முடிவதில்லை. உங்களுக்கு கடைசி காலத்துல இவர் இன்னாரிடம் சென்று பிறவி அடைய போறாரு, இது ஆக போகுது என்பதெல்லாம் தெரிஞ்சிடும். மகாவீரராக இருப்பவர்களுக்கு முன்னே போக போக அனைத்தும் காட்சியில் தெரிந்தபடி இருக்கும். கடைசி காலத்தில் உங்களுக்கு சத்யுகத்தின் மரம் மிகவும் சமீபத்தில் வெளிப்படும். மகாவீரர்களின் மாலை தான் இருக்குது இல்லையா? முதல்ல 8 மகாவீரர்கள், பிறகு 108 மகாவீரர்கள். பின்னாளில் நிறைய முதல் தரமான காட்சிகள் தெரியும். பரமபிதா பரமாத்மா பானங்களை, அதாவது அம்புகளை வீசச் செய்தார்னு பாடவும் பட்டிருக்கு. நாடகத்துல நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையிலே இது ஸ்தூலமான பானங்களின் விஷயமே கிடையாது. கன்யாக்கள் மாதர்களுக்கு பானங்கள் பற்றி என்ன தெரியும்? உண்மையில் இவை ஞானத்தின் அம்புகள். மேலும் இவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் பரமபிதா பரமாத்மா. எவ்வளவு அதிசயமான விஷயங்கள்! ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான் அடிக்கடி மறந்து போயிடுது. அனைத்திலும் மிகவும் கடுமையான தவறு என்னன்னா, தேக அபிமானத்துல தன்னை ஆத்மான்னு நிச்சயம் செஞ்சுக்கிறது கிடையாது. யாருமே உண்மையை சொல்றது கிடையாது.
உண்மையில் யாரும் 1 மணி நேரம், அரை மணி நேரம் கூட ஒரு நாளில் நினைவில் இருப்பது கடினமாக உள்ளது. யோகம்னு எதை சொல்றோம்னு கூட சிலருக்கு புரியுறது கிடையாது. லட்சியமும் மிகவும் உயர்ந்தது. தன்னை அசரீரின்னு புரிஞ்சுக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யணும். கடைசி காலத்துல வேற யாருமே நினைவுக்கு வரக்கூடாது. யாராவது நல்ல தத்துவ ஞானி, பிரம்ம ஞானியாக இருந்தாங்கன்னா, அவங்க ஆசனத்தில் அமர்ந்தபடியே நாம தத்துவத்தில் ஐக்கியமாகி விடுவோம்னு புரிஞ்சுக்குவாங்க. சரீரத்தின் உணர்வே இருக்காது. பிறகு அவங்க சரீரத்தை விடும் பொழுது அக்கம் பக்கத்துல அமைதி ஏற்பட்டு விடும். யாரோ மகான் ஆத்மா சரீரத்தை விட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைகளாகிய நீங்களும் நினைவில் அமர்ந்தீர்கள் என்றால் எவ்வளவு அமைதி பரவும். உங்களுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும். மற்றவர்கள் கொசு கூட்டத்தைப் போல இறக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி ஏற்பட்டுவிடும். இந்த பயிற்சியை நீங்கள் இங்கேதான் செய்கிறீர்கள். அங்கே சத்தியுகத்திலோ ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னை எடுக்கும். இங்க நாம சரீரத்தை விட்டுட்டு பாபாவிடம் செல்ல வேண்டும்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா கடைசி காலத்துல உங்களுக்கு வேற யாருமே நினைவுக்கு வரக்கூடாது. சரீரமே நினைவுல இல்லை அப்படின்னா வேற என்ன வேண்டி இருக்குது? இதுல முயற்சி தேவை. முயற்சி செஞ்சு செஞ்சு இறுதியில தேர்ச்சி அடைந்து வெளியேறுகிறீர்கள். முயற்சி செய்பவர்கள் பற்றியும் கூட தெரிந்துவிடும் அல்லவா? அவங்க வெளிப்பட்டபடி இருப்பார்கள். பந்தனத்தில் உள்ள கோபிகைகள் கடிதம் எழுதும் அளவு விடுபட்டவர்கள் கூட எழுதுவது கிடையாது. அவர்களுக்கு நேரமே இல்லை. இந்த கைகளை கடன் எடுத்திருக்கிறார் எனும்போது சிவபாபாவின் கடிதம் வரும் என பந்தனத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்கின்றனர். இப்படிப்பட்ட கடிதம் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு வரும். பாபாவுக்கு ஏன் தினமும் கடிதம் எழுதக்கூடாது? கண்ணில் இருக்கும் மையை எடுத்தாவது கடிதம் எழுதலாம் என்றெல்லாம் சிந்தனைகள் வரும். மேலும் அவர்கள் எழுதுகின்றனர், பாபா, நான் அதே கல்பத்திற்கு முந்தைய கோபிகை. நாங்க உங்களை கண்டிப்பா வந்து சந்திப்போம். ஆஸ்தியும் கண்டிப்பா எடுப்போம். யோக பலம் இருக்கும் பொழுது தன்னை பந்தனத்திலிருந்து விடுவித்தபடி இருக்கின்றனர். பிறகு மோகப்பற்றுதலும் யார் மீதும் இருக்கக்கூடாது. சாதுரியத்துடன் புரிய வைக்க வேண்டும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உறவை பராமரிப்பதற்காகவும் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் கணவரையும் உடன் அழைத்துச் செல்வோம் என தாய்மார்கள் புரிந்து கொள்கின்றனர். அவர்களுக்கு புரிய வைப்பது நம்முடைய கடமை. தூய்மை மிகவும் நல்லதாகும். காமம் மிகப்பெரிய எதிரி. இதை வெற்றி கொள்ளுங்கள் என பாபா தாமே கூறுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானாக ஆக்குவேன். கணவருக்கு புரிய வைத்து அழைத்து வரக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க. பந்தனத்தில் இருப்பவர்களின் நடிப்பும் இருக்கிறது. அபலைகளின் மீது கொடுமைகள் இழைக்கப்படவே செய்கிறது. இது சாஸ்திரங்களிலும் கூட பாடப்படுகிறது. காமேஷு கிரேதேஷ அப்படின்ட்டு புதிய விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்குது. அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. நல்லது. இப்போ பாபா சொல்றாரு, புது பாரதத்தின் ஆட்சி உங்களுக்கு கிடைக்குது 21 பிறவிகளுக்கு. அந்த புது பாரதம் தான் புது உலகமா இருக்குது. சொர்க்கம், சத்தியுகம் 21 பிறவிக்கு கிடைக்குது. இப்ப புதுசுன்னு பாரதத்தை மட்டும்தான் சொல்ல முடியும். புதுசா இருக்கிறதான் பழசாகவும் ஆகும் இல்லையா? அப்ப புது பாரதம் தான் 16 கலைகள் நிரம்பியதாக ஆகுதே தவிர வேற எந்த கண்டமும் அப்படி ஆகிறது கிடையாது. முழு நிலவாக 16 கலைகள் நிரம்பியதாக ஆகிறது கிடையாது. ஏன்னா அது பாதி கல்பத்துக்கு பிறகுதான் தொடங்குது. இப்ப இது ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஜென்ரலா
பாபா கூட சொல்லியிருக்காருல்ல, அமெரிக்கக்காரர்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு பாரதத்தின் மேல. அந்த உலகப்போர் டைம்ல எல்லாம் அவங்க நிறைய உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு. அது இல்லாம இந்த விலங்குகள் மேல அவங்க அன்பு வைக்கிறது, அதுக்குன்னு இயக்கத்தை ஆரம்பிக்கிறது, அப்புறம் வெறும் காய்கறி மட்டும்தான் சாப்பிடணும், அதுக்கு வந்து வெஜிடேரியனிசம், ஃப்ரூட்டேரியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது காய்க்கு கூட வலிக்கும், பழத்தை தான் சாப்பிடும், ஏன்னா காய் வந்து செடியில இருக்குது, பழம் தானா விழுது சாப்பிடும், இப்படிலாம் இவ்வளவு அன்பானவங்களா இருக்கிறாங்களான்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அரை கல்பத்துக்கு பிறகுதான் வராங்க அவங்க. அரை கல்பத்துக்கு பிறகு வராங்க. அவங்களுமே தமோ பிரதானம் ஆகும் பொழுதே அவங்க இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா கலியுக இறுதியில தான் நம்ம அவங்கள பார்க்கிறோம். இப்பவே இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்க ஆரம்பத்துல எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க. இவங்களே இவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாங்கன்னா, தேவதைகள் நாம எப்படி இருந்திருப்போம்? அதை நினைக்கும் போது எப்படி இருக்கு? அப்ப முழு நிலவாக நீங்க தான் ஆகியிருக்கீங்க. அதை மறந்துட்டீங்க. அப்ப அவங்களாம் ஒண்ணுமே இல்ல. பிரம்மகுமாரிகளை பாருங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய நடத்தை இருக்கணும். ஏன்னா நாம மட்டும்தான் அந்த மாதிரி முழு நிலவா ஆகுறோம். ஆகிறதுக்கான டைமே இதுதானே. இப்ப விட்டா எப்ப ஆகுறது இல்லையா? எவ்வளவு நல்ல நல்ல ரகசியத்தை பாபா சொல்ற. உண்மையான கண்டம் பாரதம் தான். அப்ப உண்மைக்கு பிறகு பொய்யும் வர வேண்டி இருக்குது. ஏன்னா நாடகத்துல அப்படி இருக்குது. உண்மையான பாரதமே பொய்யான பாரதமாக மாறிடுது. முழு நிலவு அமாவாசை ஆயிடுது. சோ அதனாலதான் பாரதத்துலதான் பௌர்ணமியும் விசேஷம், அமாவாசையும் விசேஷம். இல்ல இங்க இங்க மட்டும்தான் அது ஆகுது. அதனாலதான் இங்க கொண்டாடுறாங்க. மற்ற இடங்கள்ல கொண்டாடுறது கிடையாது. இப்ப முதல் கொடி, உங்களுடைய வெற்றி கொடி சத்யுக கொடி தான். சொர்க்கம், சூரிய வம்சத்தின் கொடி. அதோடைய நினைவாகத்தான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு இந்து மதத்தின் கொடி ஒண்ணு பறக்கும் ஆரஞ்சு கலர்ல. அது பார்க்கும்போதே ஏதோ ஒரு சூரியனுடைய கிரணங்கள் மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது இல்லையா? மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கொடி. சோ அது உண்மையிலே பாரதத்துடைய கொடி. ஆனா பாபா எந்த கலரும் சொல்லல. இப்ப பாபா ஆனா அது பாரத கொடின்ற மாதிரிதான் அது அவங்க ஏத்தி வச்சிருப்பாங்க, உண்மையான பாரத கொடின்ற மாதிரி. அப்ப பாபா சொல்றாரு, இது அப்ப சொர்க்கம் இருந்துச்சு அப்படின்னு எல்லா மதத்திலயும் சொல்றாங்க, வேதத்துல பாடப்பட்டு இருக்குது. இப்ப நீங்க சொல்லலாம், இப்ப ஒரு கிரகம் எடுத்து அந்த கிரகத்துல என்னென்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதே. இப்பதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சொன்னாதான் தெரியும். சரி, அப்ப கிரகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல இப்ப வரைக்கும்னா, சொர்க்கம் இருந்துச்சுன்னு மட்டும் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப இங்க இருந்திருந்தா தானே தெரியும் அப்படின்னு நீங்க புரிய வைக்கலாம் யுக்தியோட. ஏன்னா பார்க்காத ஒண்ணு அவங்க எப்படி எழுதி இருக்க முடியும்? அப்ப இந்த பூமி தான் சொர்க்கமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நல்ல விதமா புரிய வைங்க. அப்ப இறைவன் சொர்க்கத்தின் தந்தை, இறைவன் அப்படின்னு பேர் இருக்கு, ஹெவன்லி காட் ஃபாதர்ன்ட்டு. இறைவன் படைப்பவர்னு இருக்கும். அப்ப படைக்கும்போது அவர் என்ன நரகத்தையா படைப்பாரு? பைபிள்ல சொர்க்கத்தை படைச்சுதான் ஆதாம் ஏவாளை விடுறாருன்னு தான் போட்டிருக்குது. அப்ப இப்ப நமக்கு வந்து அனைத்து அனுபவமும் இருக்கு இல்லையா? ஆத்மா வந்து அந்த சத்யுக, திரேதா யுக ராஜ பதவியும் அனுபவம் செஞ்சிருக்கு. துவாபர கலியுகத்துல அதை இழந்து தேக உணர்வுல வந்து துக்கத்தையும் அனுபவம் செஞ்சுச்சு. எல்லா வித துக்கமும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப இந்த கடைசி பிறவில நடந்த ஒரு சில விதமான என்ன சொல்றது, ஒரு நமக்கு துக்கத்தை கொடுத்த சம்பவங்களை நினைச்சு பாருங்க. அதை மீண்டும் அனுபவிக்க போறோம்னு நினைச்சாலே கஷ்டமா இருக்குது இல்லையா? அப்ப அப்படி ஒரு அனுபவம் இருக்குது நமக்கு. அப்ப நமக்கு தெரியுது இது நரகம்ட்டு. இத வந்து நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைங்க. அது புரிய வைக்கணும்னா உங்க புத்தியில இது ஓடிட்டு இருக்கணும். இது ஓடிட்டு இருந்தாலே உங்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படணும். அப்ப இது எப்ப குஷியை கொடுக்கும்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாதான். ஏன்னா அது ஆத்மாவுடைய கதை, உடலுடைய கதை கிடையாது. இந்த உடல்ல சத்யுக திரேதாயுக சுகத்தை நாம அனுபவிக்கல, வேற உடல்ல தான் அனுபவிச்சோம். சோ அனுபவிச்சது ஆத்மா. சோ ஆத்மா நான் பகல்ல குஷியா இருந்தேன், எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல்ல
அப்படி ஒரு ஆனந்தம் இருந்துச்சு. எதுவுமே என்கிட்ட இல்லாமல எப்படி குழந்தை அப்ப தானா சிரிச்சுட்டு அப்படி ஒரு குஷியா இருக்குது பாருங்க. அது கூட அந்த அளவுக்கு தூய்மை கிடையாது இப்ப பிறக்கிற குழந்தை. அதுவே அவ்வளவு குஷியா இருக்குதுன்னா அப்ப நம்ம எவ்வளவு குஷியா இருந்திருப்போம். அப்ப அதை நாம நினைச்சு பார்க்க அப்ப நமக்கு எதிரியா இருந்தது இல்லையா? நேத்து வானிலை கூட பாபா டச் பண்ணி சொன்னது அதுதான். என்ன அப்படின்னா, ஒருத்தன் நடுவுல வந்து நமக்கு ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கத்தையோ ஏதோ ஒண்ணு கத்துக் கொடுத்து நம்மளுடைய பணம் அனைத்தையும் பறிச்சுட்டான் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கும் பொழுது ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கும் போது அவன் தான் நம்ம எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவன் கூட சகவாசத்தை கட் பண்ணி மீண்டும் பழைய நிலையை அடைய முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஆத்மா அப்படின்ற கதை எடுத்தீங்கன்னா, ஆத்மா அப்படி ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக, ஆரோக்கியம் நிறைஞ்சதாக, குஷி நிறைஞ்சதாக இருந்தது. ராவணனுடைய சகவாசத்தினால கெட்டு போச்சு. சக்தி வந்து ஏழ்மையாக இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய எதிரி. அப்ப இந்த ஞானம் இருக்கும் பொழுது அவனுடைய அம்சத்தை கூட உள்ள விட மாட்டீங்க இல்லையா? உன் நிழல் கூட வாசப்படியில படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஜென்ம விரோதியா, அந்த மாதிரி மாயாவை சொல்லணும். அப்பதான் நமக்கு குஷி ஏற்படும். அப்ப அதை வெல்லக்கூடிய அந்த ஒரு அப்ப இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், பாபாவுடைய ஞானத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த குஷி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வேற ஒரு உலகத்துல இருக்கிறீங்க. ஏன்னா தேக உணர்வை மறக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அப்படி கலியுகம் வந்து காரிருள், சத்தியுகம் தான் உண்மையான பகல். அந்த காரிருள்ல வந்து சத்குரு கண்மை கொடுத்து உங்களுடைய பார்வை கொடுக்கிறார், ஞான பார்வை கொடுத்து வெளிச்சமாக்குறாருன்னு பாடப்பட்டிருக்கு. இப்ப யாரு எழுப்பி இருக்கிறாரு? இந்த உலகம் யார வந்து ரொம்ப கீழானவங்க, எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்களோ, அபலைகள். ஏன்னா அப்ப வந்து பெண்கள் வந்து சமைக்கிறத தவிர வேற எதுக்கும் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி பயன்படுத்திய காலம் இல்லையா? 69க்கு முன்னாடி. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களை எழுப்புறாரு பாபா. உலகத்தின் அதிபதியா இருந்த நீன அப்படின்னு எழுப்புறாரு. ஆனா யாரை எழுப்புறாரு? அப்படி அபலைகள், அப்படி ஏழ்மையில இருக்கிறவங்களதான். பணக்காரங்க வந்து இங்க நிலைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரோ ஒரு சிலர் தான் நிலைக்க முடியும். ஏன்னா பாபா ஏழை பங்காளனாக இருக்காரு. ஏழைங்களுக்கு தான் டக்குன்னு விட்டுருவாங்க. எல்லாத்தையும் விட்டுருன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை பாபா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு விட்டுருவாங்க. அதனால பலியாகிறது ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்ப அந்த ஏழைகள் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகுறாங்களே தவிர செல்வந்தர்கள் கிடையாது. ஏன்னா அது பணக்காரர்களால வந்து யஜ்யத்துக்கு பணத்தின் மூலமாக அவங்க எவ்வளவு வேணாலும் உதவி செய்ய முடியும். ஆனா பாபாவுடைய சேவையில 24 மணி நேரம் அவங்களால மூழ்கி இருக்க முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு பதவி குறையுது. இதுதான் மறைமுகமான காரணம். ஏன்னா இங்க பலி ஆகணுமே இல்லையா? நீங்க கொடுக்கிற பணம் முக்கியம் இல்லை. எண்ணம், சொல், செயல், உடல், பொருள் எல்லாம் அனைத்தின் மூலமாகவும் பாபாவுக்கு பலியாகிறது. அனைத்தின் மூலமாக பலியாகும் போதுதான் பாபாவுடைய அனைத்து ஆஸ்திக்கும் நம்ம அதிகாரி ஆக முடியும். சோ அதுல பணக்காரர்கள் பாபா மேல அன்பா இருந்தாலும் கூட பலியாகாத காரணத்தினால பதவி அந்த அளவுக்கு உயர்ந்தது கிடைக்கிறது கிடையாது. ஆனா ஏழைகள் டக்குன்னு பலியாயிடுறாங்க. அதனாலதான் குசேலரின் உதாரணம் பாடப்பட்டிருக்குது. ஒண்ணுமே இல்லாத குசேலருக்கு கடகடகடன் மாளிகை உருவாகுது இல்லையா? இப்பதான் நமக்கு இதெல்லாம் வெளிச்சம் போட்டு பாபா காட்டுறார். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. நாமளும் கார் இருள்ல தான் இருந்தோம். ஆனா இப்பவுமே கூட உங்களுக்குள்ளேயும் வரிசைக்கிரமம் இருக்கு. எல்லாரும் அப்படியே பக்காவா இதை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆத்மாவுடைய ஜோதியும் அணைஞ்சு போச்சு. ஆத்மான்ற உணர்வு போயிடுச்சு இல்ல. ஆனா நமக்குதான் பாபா சொல்றாரு, ஆத்மாவுக்குள்ள அறிவியலுடைய சக்தி கிடையாது, ஆனா அழிவற்ற நடிப்பு நிறைஞ்சிருக்கு. இப்ப ஒரு மெமரி கார்டுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குன்னா அது அறிவியலுடைய சக்தி. ஆனா இங்க அறிவியல் சக்தி இல்ல, இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருக்கு. அழிவற்ற நடிப்பு. அது மட்டும் இல்ல, இது சுத்திக்கிட்டே இருக்கும் நடிப்பு. அது அடுத்த செகண்ட் என்ன நடிக்கணும், ஆல்ரெடி அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதான் நடிக்க. அப்ப இதுக்கு ஆரம்பம் இருக்குதா, முடிவு இருக்குதான்னா அதுவும் கிடையாது. இப்ப இறைவனுக்கு முதலும் முடிவும் கிடையாதுன்றது பொய். இந்த நாடகத்துக்கு தான் முதலும் முடிவும் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், இது சூப்பரா பாபா டச் பண்ணிருக்காரு பாருங்க.
அப்ப அந்த கதை இருக்கு இல்லையா, சிவனுடைய முதலையும் முடிவையும் பார்க்கணுன்ட்டு பிரம்மா விஷ்ணு போட்டி போட்டு போறாங்கன்ட்டு யார் பெரியவங்க நிரூபிக்கிறதுல. அப்ப பிரம்மா அன்னப்பறவை வாகனத்துல மேல் நோக்கி பறக்கிறார், விஷ்ணு கீழ் நோக்கி வர்றார். அப்ப இந்த சிருஷ்டியுடைய ஆரம்பத்தை முதலை பார்க்க தான் அவர் போறார். அவர் எந்த அளவுக்கு போறாரோ அதுதான் ஆரம்பம் இல்லையா. அவருதான் விஷ்ணு ஆயிடுறாரு. விஷ்ணு மேல இருந்து கீழே வர்றாரு, கீழே இருந்து பிரம்மா மேல போறாரு. விஷ்ணு அவரு கடைசியா எங்க கீழே வர்றாரோ அதுதான் சிருஷ்டியுடைய இறுதியும் கூட. ஆனா அது சக்கரம்ன்றதுனால இது முதல் முடிவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால புதுசா கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழம்பிடுவாங்க. ஏன்னா ஒரு பிரதர் கூட ஒரு அந்த ஜெனரல் வீடியோஸ் அதுல கமெண்ட் போட்டிருந்தாரு, நீங்கன்னா எல்லாத்தையுமே பிரம்மகுமாரி ஞானத்துக்கு ஏத்த மாதிரி சாதகமா மாத்தி சொல்றீங்க. அது மாத்தி சொல்லல, ஆல்ரெடி இருக்கிறதுடைய ரகசியத்தை தான் பாபா சொல்றாரு. அது புதுசா வர்றவங்களுக்கு குழப்பமா இருக்குது, இவங்க மாத்தி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே மாத்தி பக்தியில சொல்றாங்க, சிவலிங்கத்துக்கு அது சக்தின்றாங்க, இன்னும் என்னென்னமோ தப்பா உதாரணம் சொல்றாங்க. அதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு உண்மையை சொல்லும்போது அப்போதான் அவங்களுக்கு மூணாவது கண்ணு திறக்குது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஏன் புதுசா வரவங்க மட்டும் கிடையாது, 10-20 வருஷம் இருக்கிற பாபா குழந்தைங்க கூட முழுசா புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் புரிய வைக்கவும் முடியறது கிடையாது அப்படிங்கிறாரு. அது தெளிவா தெரியும் இல்லையா, ஞானமே புரியாது. இப்ப ஒரு இடத்துக்கு சேவைக்கு போகும்போது 10-20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்க இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது அப்படின்றாங்க. வேற இடத்துக்கு போய் சேவை செய்யக்கூடாது, அவங்கவுங்க இடத்துலதான் செய்யணும், ஸ்ரீமத் கிடையாது அப்படின்ட்டு. அப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் புரியல. அவங்க சொல்றது எதுவுமே வாணியில இருக்காது. வாணியில வந்துச்சா இல்ல வாணியில கிடையாதான், அதுக்கு பேர் தான் ஸ்ரீமத் தான். வாணியில சொல்லாததான் ஸ்ரீமத்னு இவங்க புதுசா ஒரு மத்த உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மன்மத்துன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்ப பாபா சொல்றாரு, அதுதான் பல வருஷம் இருக்கிறவங்களுக்கு கூட புரியல, அதனால அவங்களால புரிய வைக்கவும் முடியாது. இப்ப அந்த பாயிண்ட் அப்படியே முடிச்சுட்டு பாபா அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. என்ன சொல்றாருன்னா, கடைசி நேரத்துல உங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாருடைய எதிர்காலமும் உங்க கண்ணு முன்னாடி காட்சியா தெரியுன்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சக்தி இல்லையா. அதாவது பக்தியில தீவிரமாக தவம் பண்ணிருப்போம், சோறு தண்ணி இல்லாம பல ஆண்டுகளாக காட்டுல கடும் குளிர்ல வெயில்ல பொறுத்துட்டு பண்ணிருப்போம். ஆனா அதுக்கு என்ன பலன் கிடைச்சது? எந்த பலனும் கிடைக்கல. ஆனா இந்த பிறவியில சங்கமயுக பிராமண வாழ்க்கையில நீங்க கடுமையாக பாபாவுடைய நினைவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற சக்தி இது எப்படி இருக்கும் இல்லையா. பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த பதவி தான் கிடைக்க போகுதுன்ட்டு போக போக கடைசியில. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, மகாவீரர்களாக இருக்கிறவங்களுக்கு. மாயா கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம, மாயா கிட்ட தயவு தாட்சணியம் இல்லாம மாயாவை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சக்தி கிடைக்கும். அப்ப ஏன்னா சத்தியுகத்துடைய மரம் சமீபத்துல தென்படும். பாபா அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவார் இல்லையா, நம்மளுடைய ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பஸ்ல வரும்னா அந்த ஊர் நெருங்கும் போதே அங்க இருக்கிற பில்டிங் மரம் அதெல்லாம் வச்சே கண்டுபிடிச்சிடும் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் சத்தியுகம் நெருங்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் காட்சியாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஊர் நெருங்க நெருங்க ஊர் கண்ணுக்கு தெரியற மாதிரி இதுவும் தெரியும். அப்ப ஏன்னா மகாவீரர்களுடைய மாலை தானே இருக்குது. 8/108க்கு தான் மகிமை, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கெல்லாம் மகிமை கிடையாது. அப்ப 8 முதல் 8ல வர மகாவீரர்கள், அடுத்தது முதல் 108ல வர மகாவீரர்கள். சோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் தரமான காட்சிகள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பிரகாஷ் மணிதாதி கடைசி ஒரு 2-3 நாள் கோமா ஸ்டேஜ் மாதிரி இருந்திருக்கிறாங்களாம். அப்ப எல்லாரும் கவலைப்படும் பொழுது பாபா சொன்னாராம், ஏன் கவலைப்படுறீங்க, அவங்க குஷி குஷியா சத்தியுகத்தின் காட்சி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பாருங்க, அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸான காட்சிகள் தெரியுமா. அப்ப நீங்க அது கர்மாதித்த நிலை அடையிறதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லையா, அவ்வளவு குஷி இருக்கும்.
அப்ப நீங்க எப்ப போனீங்கன்னே தெரியாது உடலை விட்டு. நீங்க எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. ஆனா இப்ப பண்ணணும். சுயநினைவு இருக்கும்போது அந்த அளவுக்கு பக்காவா முயற்சி பண்ணும்பொழுது தான் அந்த கர்மாதீத்த நிலை, மற்ற அனைத்து சுகங்களும் நமக்கு கிடைக்குது. ஆம், பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணரை கடவுளா போட்டு அவரு அம்பு ஏய், இப்படி ஏய் அர்ஜுனா, அவன் மேல அம்பு விடு, இப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஸ்தூல அம்பு கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாம் பெண்கள். பெண்கள் அந்த ஸ்தூல அம்பை வச்சு என்ன பண்ண போறாங்க? இது ஞான அம்பு. ஆனா அவங்க அதை வச்சுட்டு நிறைய கதை பில்டப் பண்ணி விட்டாங்க. கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு. இல்ல நேத்து கூட கிருஷ்ணர் கையில போய் சக்கரத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க இம்சை அப்பனா அவங்க இரட்டை அஹிம்சாவாதிகள் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப பாபா சொல்றாரு, இது ஞான அம்பு. இந்த ஞான அம்பை கொடுத்து எய்ய சொல்றது சிவ பாபா, பரமபிதா பரமாத்மா இல்லையா? பாத்தீங்கன்னா பக்தியிலுமே கூட அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு சக்கரத்தை சிவன் கொடுத்ததா தான் இருக்கும் இல்லையா? சரி, அப்ப இந்த மாதர்களுக்கு ஞான அம்பை கொடுப்பவர் பரமபிதா பரமாத்மா. இது எவ்வளவு அதிசயமான விஷயங்கள். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த குழந்தைங்க மறந்துடுறாங்களாம். ஞான அம்பு கொடுக்குறாங்க, அதை மத்தவங்களுக்கு சொல்லவும் செய்யறாங்க, எல்லாம் பண்ணாங்க. முக்கியமான ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அதுதான் மிக கடுமையான தவறு. இன்னும் கேட்டீங்கன்னா ஸ்ரீமத்தை மீற முதல் இதுவே அதுதான் சொல்றாரு. என்னது? தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்காம உடம்புன்னு நினைச்சு தேக அபிமானத்துல வர்றதுதான். ஏன்னா யாருமே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட பாபாவுடைய நினைவுல இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்றாங்க. யோகான்னு எதை சொல்றேன்னு கூட புரிஞ்சுக்கல. ஏன்னா நிறைய பேர் யோகத்துல உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கமெண்ட்ரி கொடுக்கறத யோகா அப்படி உணர்வுபூர்வமாக பாபாவுடைய நினைவுல இருக்கிறது இல்லையா? அதை கமெண்ட்ரியோடவும் பண்ணலாம். பட் அது வெறும் கமெண்ட்ரி யோகா கிடையாதுன்ற விஷயம் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா லட்சியம் மிக உயர்ந்த லட்சியம். அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை அசரீரின்னு புரிஞ்சுக்கிற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுலதான் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் அடிப்படை அசரீரி தான். அசரீரி பயிற்சி வந்துடுச்சு, ஆத்ம உணர்வு வந்துடுச்சுன்னா நிரந்தர யோகத்துல இருக்க முடியும். நம்ம பாபாவை நினைக்கிற செய்யற முயற்சி ஆத்மான்னு நம்மள புரிஞ்சுக்கிறதுல பண்றது கிடையாது. அதுதான் பெரிய தப்பு பண்ணிடுறோம். ஏன்னா முதல் பாடமே அதுதான்றாரு. ஏன்னா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க விகாரத்துல மாட்ட மாட்டீங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கும் போது இன்னும் சக்தி வந்துட்டே இருக்கு. நான் ஆத்மா பரந்தாமத்துல வசிக்கிறவன், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ற அந்த உணர்வுலே இருக்கு சார். நான் ஆத்மா இந்த உடம்பை இயக்குறேன், பட் உடலின் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது. இப்படின்ற இந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்க இதைத்தான் அமிர்த வேலையிலிருந்தே உருவாக்க சொல்றாரு. அது மெயினா அவர் சொல்றது என்னன்னா, அதுக்கு காரணம் நீங்க எழுந்த உடனே அமிர்த வேலையை முக்கியமா பண்ண சொல்றதுக்கு காரணம் உலகம் ஏந்திரிக்காது. அந்த டைம் நீங்க மட்டும் ஏந்திருப்பீங்க. சோ நீங்க நினைக்கிற வைப்ரேஷன் உங்களால பார்க்க முடியும். ஆனால் நீங்க லேட்டா ஏந்திரிச்சீங்க அப்படின்னா சுத்தி டிவி அது இதுன்னு இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு டைமும் இருக்காது, அதிர்வலைகளும் மோசமா இருக்கும். சோ எடுத்த உடனே ஆத்மாவுக்கு அந்த சக்தியை கொடுத்துருங்க. காலைல ஏந்திரிச்ச உடனே ஆத்மா ஆத்மா ஆத்மான்ட்டு அதை பக்காப்படுத்துங்க. அப்ப தேக உணர்வு வெல்றதுக்கு, ஏன்னா பாபா போன வாரம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, 5 விகாரங்களை வெல்றதுக்கான சரியான அதுக்கான முயற்சி பயிற்சி செய்யறதுக்கான சரியான நேரம் அமிர்த வேலைன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப எந்த அளவுக்கு நீங்க ஆத்ம பயிற்சி பண்ணணும், அசரீரி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, கடைசி காலத்துல யாருமே உங்க நினைவுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு. அந்த கடைசி காலம் எப்ப வேணாலும் இருக்கலாம், இப்ப கூட இருக்கலாம். இப்ப இத தத்துவ ஞானி சாது சன்னியாசிகளோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. அவங்களுக்கு இறைவனை பத்தி தெரியாதுதான், இறைவன் இப்படி இருக்காருன்னு தெரியாதுதான். அப்படி இருந்தா கூட அவங்க இறைவன் எங்கும் நிறைந்தவர், ஜோதியோட ஜோதியா நானும் கலக்கணும், தத்துவத்தோட தத்துவமா கலக்கணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுல முழு நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்ப தான் சரீரம்ன்ற உணர்வே மறந்துடுறாங்க. நான் இப்ப சரீரத்தை விட போறேன்னு சொல்லிட்டு விடுறவங்களும் இருக்கிறாங்க, தத்துவ ஞானிகள். அப்ப அந்த அளவுக்கு சரீர உணர்வை மறக்கும்போது ஆத்மான்னு புரிஞ்சுக்கல, பட் சரீர உணர்வை மறந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா தானே. அப்ப அவங்க சரீரத்தை மறந்து சரீரத்தை விடும் பொழுது சுத்தி அப்படி ஒரு அமைதி அனுபவமாகும். திடீர்னு எல்லாருக்கும் ஒரு அமைதி அனுபவம் ஆனவுடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாம், இங்கே பக்கத்துல ஏதோ ஒரு மகானாத்மா சரீரத்தை விட்டிருக்கிறாருன்ட்டு. அப்ப நாம எப்படி இருக்கணும்?
இதை கேட்கும்போது நமக்கு புல் எரிக்குது இல்ல. அந்த மாதிரி மகானாத்மாவா நாமளே இருந்திருக்கலாம் முந்தைய ஜென்மங்கள்ல. அப்ப நாம இப்ப அவங்க சரீரத்தை விடும்போதுதான் அந்த அமைதி தெரியுது. ஆனா நம்ம இப்ப சரீரத்துல இருந்துகிட்டே அந்த அமைதியை பரப்பணும். எப்படி? செத்துட்டதாகவே நினைத்து வாழும் பொழுது மர்ஜீவா வாழ்க்கையில. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வானிலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது. அப்ப ஏன்னா அவங்களே அப்படி இருக்கிறாங்கன்னும் பொழுது நம்மளதான் பாபா உயர்ந்தவர்னு சொல்றாரு. அப்ப நாம எப்படி இருக்கணும்? அப்ப பாபா சொல்றாரு, நீங்க நினைவுல உட்கார்ந்தீங்கன்னாலே எவ்வளவு அமைதி பரவும். அவங்க சரீரத்தை விட்டாதான் பரவும். ஆனா நீங்க சும்மா உட்கார்ந்தாலே பரவும். ஏன் உட்கார மாட்டீங்க? செம பாயிண்ட் இல்லையா இது? உங்களுடைய குலத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படும்ங்கிறார். கடைசி நேரத்துல நீங்க பாபாவுடைய நினைவுல உட்காரும் பொழுது நம்ம தேவதை தர்மம் அத்தனை பேருக்கும் அமைதி உருவாகுமா. சுத்தி அசாந்தியின் அதிர்வலைகள் பரவிட்டு இருக்கும் பொழுது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? மற்றவங்க எல்லாருமே கொசு கூட்டம் மாதிரி இறக்கக்கூடியவங்க. ஆனா நீங்க தான் அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்றீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உட்கார்ந்து ஆத்ம பயிற்சியில இருந்து பாபாவை நினைவு செய்ய செய்ய அந்த பயிற்சி உங்களுக்கு வந்துடும். ஆனா எல்லாமே இப்பதான் நீங்க பண்ணணும். சத்தியுகத்துல போயெல்லாம் நீங்க பண்ண போறது இல்ல. அங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க என்னெல்லாம் உள்ள போட்டீங்களோ அது நடக்கும். இப்ப பிரம்மா தலையெழுத்து எழுதல. பிரம்மா தலையெழுத்து எழுதுறாரு. அவருடைய தலையெழுத்த. பிராமணர்களாகிய நாம தான் நம்மளுடைய தலையெழுத்தை எழுதிக்கிறோம். இப்ப இந்த சங்கமயுகத்துல எழுதுறதுதான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதன்படி அது நடக்கும். அது சமஸ்காரமா மாறிடுது. அந்த சமஸ்காரத்தின்படி வாழ்க்கை நடக்குது. இப்ப நமக்கு சத்தியுகத்துல ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். காட்சி கிடைக்கும். ஆனா நமக்கு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி பாபா கிட்ட போகணும். ஸோ அதேதான் ஞாபகம் இருக்கணும். அப்ப ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ற நினைவு இருந்தாதான் அது நடக்கும். ஏன்னா கடைசி காலத்துல யாருமே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. இது ஆக்சுவலா நேத்து வானிலையும் பல தடவை சொன்னாரு, இன்னைக்கும் சொல்றாரு. யாருமே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. எவ்வளவு பெரிய முயற்சி இல்லையா? அதிலும் குறிப்பாக பந்தனத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய சேலஞ்ச். யாருமே நினைவுக்கு வரக்கூடாது. ஏன்னா கடைசி நேரத்துல ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க ஞாபகம், மனைவி ஞாபகம், கணவன் ஞாபகம் தான் வரும். ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைனாலே அப்படிதான் வரும். கடைசியில பயங்கரமான பிரச்சனை வரும். ஆனா வரக்கூடாது. பாபா பார்த்துக்குவார். எல்லாமே கரெக்டா நடக்குது கர்ம கணக்குப்படி. இப்ப இப்பத்துல இருந்தே அந்த அளவுக்கு பக்காவா இருக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, சரீரமே நினைவுல இல்லைன்னா வேற என்ன உங்களுக்கு வேண்டி இருக்குதுன்றாரு. இப்ப உங்களுடைய உடலையே முதல்ல மறந்துடுங்க. ஆத்மா ஆத்மா பாபா இந்த காரியத்தை செய்ய சொல்றாரு, செய்யறேன். இப்ப குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா இவங்கள பாலனை செய்யறேன். இதுவும் ஒரு ஈஸ்வரிய காரியமா நினைச்சு செய்யறேன். எந்த விதமான பற்றும் கிடையாது, மோகம் கிடையாது. அப்படி அந்த அளவுக்கு விலகி இருந்தீங்க. எப்ப விலகி இருப்பீங்க? உங்க உடலையே நீங்க மறக்கும் பொழுது. பாபா கட்டளை கொடுக்குறாரு, அதை செய்யறேன். அப்படி இருக்கும் பொழுதுதான். அப்ப இதுல நீங்க அந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. வேற எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. உங்க சரீரமே நினைவுல இல்லைன்னும் பொழுது மற்றவங்களை பத்தி எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா உங்க சரீரத்தை பத்தி கவலையே சுத்தமா மறந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யணும். செஞ்சு செஞ்சு இறுதியில தேர்ச்சி அடைந்து இந்த துக்கதாமத்தை விட்டு வெளியே போவீங்க. அதுவும் கூட எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்கன்றதும் வெளிப்பட்டபடி இருக்குமா. குறிப்பாக பந்தனத்துல இருக்கிற கோபிகைகள், பெண்கள், மாதாக்கள் அளவுக்கு அவங்க பாபா மேல அன்பா எழுதுற அளவுக்கு லெட்டர்ஸ் விடுபட்டவங்க கூட எழுதுறது இல்லையா. அந்த அளவுக்கு உருகி உருகி எழுதுறாங்க. அதாவது ஒரு பாபா தர அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனா விடுபட்டவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு நேரமே இல்லைன்ட்டு. பந்தனத்துல அவ்வளவு காரியங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பாபா எனக்காகவே ஒரு உடலை கடன் எடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா லெட்டர் எழுதுவாரு அப்படின்னு புரிஞ்சுட்டு இவங்க எழுதுறாங்க. ஏன்னா 5000 வருஷத்துக்கு பிறகுதான் மறுபடியும் பாபாவுடைய கைப்பட எழுதிய கடிதம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட பாபாவுக்கு நான் ஏன் தினமும் கடிதம் எழுதக்கூடாது?
கண்ணுல இருக்கிற மையை எடுத்தாவது, பேனா இல்லாட்டினா கூட மையை எடுத்தாவது நான் விரலால எழுதணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணுமா. அவங்க சொல்றாங்களாம், பாபா போன கல்பத்துல உங்களை சந்திச்ச அதே கோபிகை தான் பாபா, நானு கண்டிப்பா உங்களை வந்து சந்திப்பேன், உங்களை உங்ககிட்ட இருந்து ஆஸ்தியை ஃபுல்லா எடுப்பேன் அப்படின்னு எழுதுறாங்களாம். அப்ப இது எழுதுறாங்க, பந்தனத்துல இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரகசியத்தை பாபா வெளிப்படுத்துற, அந்த பந்தனத்தை அவங்க எப்ப விடுவிப்பாங்கன்னா யோக பலம் இருக்கும் பொழுது. யோக பலம் இருக்கும்போது தன்னை பந்தனத்துல இருந்து விடுவிச்சபடி இருக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, விடுவி உங்களை விடுவிச்சுக்கிட்டு பிறகு மோகப்பற்று அதுவும் வந்துடக்கூடாது. எல்லாத்திட்ட இருந்து வந்துட்டு பாபா சேவைக்குன்னு அர்ப்பணம் ஆகிட்டு பிறகு குடும்பத்துல உள்ள பேர குழந்தை யார் மேலயுமே மோகம் பற்று, அல்லது பிராமண பரிவாரத்திலுமே கூட இருந்துடக்கூடாது. ஏன்னா அங்க தங்க சங்கிலியை அறுத்துட்டு, சரி இரும்பு சங்கிலியை அறுத்துட்டு வந்து தங்க சங்கிலியில மாட்டிக்க கூடாது. அதுல கவனம் வச்சுக்கணும். உங்களை சாதுரியமா காப்பாத்திக்கணும். புரிய வைக்கிறதும் விலகியத்தன்மையோட அன்பாவும் இருக்கணும். அப்படியே விலகியத்தன்மை. எது சொன்னாலும் பாபாட்ட சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு வரணும். உங்களை புகழ்ந்தாங்கன்னா. இப்ப பாபா சொல்றாரு, அதே மாதிரி உறவை பராமரிக்கிறதுக்கும் முயற்சி செய்யணும் இல்லையா. பராமரிக்கணும், ஆனா அன்பு இருக்கக்கூடாது. விலகியத்தன்மை, அன்பு இருக்கணும், பட் விலகியத்தன்மை, பற்றற்ற அன்பு. சோ அப்படி பராமரிக்கிறதுக்கும் முயற்சி செய்யணும். நிறைய தாய்மார்கள் வந்து நம்ம என்னுடைய கணவனை கூட பாபா குழந்தை ஆக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்மளுடைய கடமைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்காக விகாரத்துல விழக்கூடாது. தூய்மை முக்கியம் இல்லையா. ஏன்னா காமம் தான் மிகப்பெரிய எதிரி. அதை வெற்றி கொள்ள வைக்கிறதுக்கு தான் பாபா அந்த யுக்தி சொல்றதுக்கு தான் இங்க வராரு. அப்ப என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்களை சொர்க்கத்துக்கு எஜமான ஆக்குவேன்னு பாபா சொன்னதை கணவருக்கு புரிய வைங்க. இந்த நரகத்துல நம்ம துக்கத்தை தானே பல ஜென்மத்துக்கு அனுபவிச்சோம். வாங்க கடவுள் கிட்ட வாங்க, நம்ம ஏன் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகக்கூடாதுன்னு புரிய வச்சு அழைச்சிட்டு வராங்களாம் நிறைய பெண்கள். அதே மாதிரி பந்தனத்துல இருக்கிறவங்களுடைய நடிப்பும் இருக்குது. எல்லாரும் பந்தனத்துல இருந்து விடுபடுறதும் கிடையாது. சோ அவங்களுடைய நடிப்பும் இருக்குது. அவங்க மேல கொடுமைகளும் இழைக்கப்படத்தான் செய்து. இது சாஸ்திரத்துல நாடகத்துல பதிவாயிருக்கு, காமேஷ கிரதேஷ அப்படின்ட்டு. ஆனா பாபா சொல்ற எதுவும் புது விஷயம் கிடையாதுன்னா, 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குதுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கவும் செய்யணும் நீங்க. துக்கமே இல்லாம முழுக்க முழுக்க சுகமாக இப்பவே சங்கமிகமே ஆகுமா அப்படின்னா ஆகும். யோக பலத்துல இருந்து ஒரு பாபாவுடைய நினைவை தவிர, ஏன்னா மீரா வந்து நிறைய துக்கத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா மீரா அதை அனுபவம் செஞ்சாங்களா? செஞ்சிருந்தா அவங்க கிருஷ்ணர் போதையில இருந்திருக்க முடியுமா? அப்ப கிருஷ்ணன் போதையில இருந்ததுனால அந்த துக்கம் அவங்களுக்கு அனுபவம் ஆகல. அதே மாதிரி ஈஸ்வரிய போதையில பாபாவுடைய நினைவு, ஞானம், சேவை இதுலயே புத்தி ஃபுல்லா மூழ்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் துக்கம் அனுபவம் ஆகாது. அப்ப கஷ்டமான விஷயம் கூட உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அதை விட்டுட்டு இது இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 21 பிறவிக்கு இருக்கிறதுனால ஆஸ்தி அடைய போறீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதுதான் இருக்குது அப்படின்றாரு. ஆனா யோக பலம் இருக்கும்போது அது உங்களுக்கு துக்கமாகவும் அனுபவமாகாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: யோக பலத்தின் மூலம் தனது அனைத்து பந்தனங்களையும் துண்டித்து கொண்டு பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகணும். யார் மேலையுமே உங்களுக்கு மோகப்பற்றே இருக்கக்கூடாது. இல்ல, எல்லா பந்தனத்தையும் யோக பலத்தின் மூலமாக அறுத்தீங்க. ஐயோ பாபா, அந்த பேர குழந்தைய பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் போல இருக்கு, என் உயிரே அதுதான். அப்போ அதை என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு யோக பலம் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப யோக பலத்தின் மூலமாக ஆத்மாக்கு சக்தி எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து விடுவிச்சிடுவீங்க. பந்தனத்துல இருந்து விடுபட்டவர் ஆகணும் இல்லையா. அப்ப அந்த குழந்தைய கொஞ்சிங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்க புத்தியில வந்து அது மேல பற்று வந்துடாம பாத்துக்கணும். யார் மேலேயும் பற்று வைக்க கூடாது. ஏன்னா உங்க தேகத்துடைய நினைவே வரக்கூடாதுன்றாரு. சரி, அடுத்தது கிடைச்சிருக்கக்கூடிய ஈஸ்வரிய வழிப்படிதான் முழுமையாக நடக்கணும். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நான் நடக்கிறேன்னா அடிக்கடி செக் பண்ணுங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. எனக்கு தெரியும், நான் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறேன்னு புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல விதமா ஞானத்தை கற்கவும் செய்யணும், மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். அதனால
எல்லாம் எனக்கு தெரியும்னு கர்வம் கொண்டவரா ஆயிடுது. தினம் தினம் முரளியில போய் அட பாபா சொன்னதே தாங்க சொல்றாரு, கிடையாது. ரகசியம் இருக்கும், நீங்க படிங்க அப்பதான் புரியும். அப்ப ஒரு வாணி இன்னைக்கு எதுவுமே சொல்லலன்னு அனுபவம் ஆகுதுன்னா நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. கண்டிப்பா அதுல மிகப்பெரிய அத நல்லா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா பயங்கர சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்காததுனாலதான் வருது. சோ அதனால எனக்கு எல்லாம் தெரியும், பாபா சொன்னதுதான் சொன்னாரு, புதுசா படிக்க என்ன இருக்குது, டைரக்டா தாரணை முக்கிய சாரமும் வரதானம் மட்டும் படிச்சா போதும் அப்படி இருந்துடக்கூடாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. சரி, வரதானம் திரிகாலதர்சி நிலையின் மூலம் குழப்பம் நிறைந்த சூழ்நிலைகளை மகிழ்ச்சி மிக்கதாக மாற்றம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க திரிகாலதர்சிகளாக இருக்கிறாங்களோ அவங்க எந்த விஷயத்திலுமே குழப்பம் அடைய முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடி 3 காலங்களும் தெளிவா இருக்குது. லட்சியமும் பாதையும் தெளிவாக இருக்கும்போது யாருமே குழம்புறது கிடையாது. திரிகாலதர்சி ஆத்மாக்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலுமே மகிழ்ச்சியை தவிர வேற எதுவுமே அனுபவம் செய்ய மாட்டாங்க. சூழ்நிலை குழப்பமடைய செய்யறதுக்காக இருக்கலாம். ஆனா பிராமண ஆத்மா, உண்மையான பிராமண ஆத்மா, திரிகாலதர்சி ஆத்மா என்ன பண்ணுவாங்களாம், அந்த குழப்பமடையக்கூடிய சூழ்நிலையை கூட மகிழ்ச்சியில மாற்றம் செஞ்சுடுவாங்க. ஏன்னா எண்ணற்ற முறை இந்த நடிப்பை நாம நடிச்சிருக்கிறோன்ற இந்த நினைவு கர்ம யோகியாக ஆக்கிடும். அவர் அனைத்து காரியங்களையும் மகிழ்ச்சியாக செய்வாரு அப்படின்ட்டு பாபா அந்த கர்ம யோகி பாயிண்டே தான் 1 மாதமாக சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப இந்த மகிழ்ச்சியை தவிர எதுவுமே அனுபவமா. சரி, ஸ்லோகன், அனைவரின் மரியாதையும் நீங்க அடையணும்னா எல்லோருக்கும் மரியாதை கொடுங்க. இல்லையா, இது அஞ்ஞானத்துல இருக்கும். எதை அடைய விரும்புறீங்களோ அதை கொடுங்க. மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அவங்க கிட்ட நடந்துக்கோங்க வரும். சூப்பரான பாயிண்ட் இல்லையா? சரி, வரதானம் திரிகாலதர்சி நிலை இல்ல நீங்க நிலைச்சிருந்தாலே குழப்பம் நிறைந்த சூழ்நிலையை கூட உங்களால மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலையாக மாற்ற முடியும். அந்த மாதிரி கர்மயோகி ஆகுங்கள்ன்றாரு. அப்ப கர்ம யோகினா காரியம் செய்யும்போது யோகத்துல இருக்கணும், விடுபட்டு பாபாவுடைய நினைவுல இருக்கிறோம். பாபாவுடைய நினைவுல இருந்தா அவருடைய ஞானமும் நினைவுல இருக்கும். ஞானம் நிறைந்த ஆத்மாவாகவும் ஞான ஸ்வரூபமாகவும் இருப்பீங்க. ஞான ஸ்வரூபம்னாலே திரிகாலதர்சி நிலைதான். 3 காலமும் உங்களுக்கு தெரியும். இப்ப அப்ப அவங்க எதுக்குமே குழம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் நன்மை இருக்குது. எனக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாருன்னா பழைய கணக்கு முடியுது. அப்ப அது குழம்ப மாட்டாங்க. அதே ஏன்னா 3 காலமும் தெளிவா இருக்கு. அந்த 3 காலம்ன்ற கண்ணாடி, அதான் ஞானம்ன்ற கண்ணாடியில பாக்குறது. ஏன் இந்த ஆத்மா இப்படி பண்ணுது, ஏதோ ஒரு ஜென்மத்துல பயங்கரமா இந்த ஆத்மாவுக்கு துக்கம் கொடுத்திருக்கிறேன். அதுக்கு காரணமா இருக்கிற என்னுடைய இப்ப சமஸ்காரம், என்னுடைய ஏதோ ஒரு சமஸ்காரம் தானே அந்த ஆத்மாவுக்கு பிடிக்கல. அப்ப போன ஏதோ ஒரு ஜென்மத்துல இதே சமஸ்காரத்தின் மூலமாக அதுக்கு துக்கம் கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் இந்த சமஸ்காரத்தை கண்டாலே அதுக்கு எரிச்சலா இருக்குது. அப்ப இந்த சமஸ்காரத்தை நான் மாத்திக்கணும், அதுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு தெளிவு. ஏன்னா இப்ப நீங்க கொடுத்தாதான் அடுத்தது அந்த ஆத்மா சுகத்தை கொடுக்கும். அப்ப 3 காலமும் தெரியுது. நடந்தது துக்கத்தை கொடுத்த, நடக்கிறது இப்ப திருப்பி கொடுக்குது, நடக்க போறது அது எனக்கு சுகத்தை கொடுக்கணும். அப்ப நான் இப்ப அதுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு தெளிவா இருக்கிறதுனால லட்சியமும் தெளிவா இருக்கு. நான் நாராயணன் ஆகணும். சுகத்தை கொடுத்தாதான் நான் நாராயணன் ஆவேன். துக்கத்தை கொடுத்தா நான் மீண்டும் துவாபர கலியுகத்துலதான் பிறக்கணும். அதனால லட்சியமும் தெளிவா இருக்குது, அந்த லட்சியத்தை அடையக்கூடிய பாதையும் தெளிவா இருக்கு. அழகா ஸ்ரீமத்துன்ற ரோட போட்டிருக்காரு, அதுலயே நடந்து போ குழந்தைன்ட்டு. அப்ப எதுக்குமே குழம்பு தேவையில்ல இல்லையா? இந்த ரூபத்தை மாய எடுத்தா இந்த ஆயுதத்தினால அழி அப்படின்ட்டு எல்லா ஆயுதமும் கொடுத்தும் இருக்கிறார். இப்ப பாபா என்ன சொல்லியிருக்காரு, இப்படி துக்கம் கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ண சொல்றாரு, அவங்க கிட்ட அதிகப்படியான அன்பு வைங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு சுப பாவனையும் சுப விருப்பங்களையும் விடாதீங்கன்னாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே தெய்வீக குணம் தானாவே மலர ஆரம்பிக்கும். அசுர குணங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அப்ப பாதை தெளிவா இருக்குது. சுப பாவனை, அந்த பாதையில தான் நாம் போகணும்.
அப்ப திரிகாலதர்சி 3 காலத்தை உணர்ந்த ஆத்மா எல்லா விஷயத்திலும் மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவம் பண்ணுவாங்க இல்லையா? கணக்கு முடியுது இதே குஷியிலே இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகுதுன்னா 3 கால நிலையில நீங்க இல்ல. இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது ஆத்ம உணர்வு, தேக உணர்வு மிகப்பெரிய எதிரின்னு இன்னைக்கு வானிலை சொல்லியிருக்காரு. தேக உணர்வுல வரக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு கவனம் வைக்கிறோமோ அதே அளவுக்கு நான் திரிகாலதர்சி நிலையில இருந்து இறங்கிடக்கூடாதுன்றதுலயும் கவனம் வைக்கணும். அப்ப மகிழ்ச்சி குறைச்சாலே திரிகாலதர்சி நிலையில இருந்து இறங்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி திரிகாலதர்சி ஆத்மாக்களுக்கு எதிரில குழப்பம் அடையக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனா அதையும் மகிழ்ச்சியில மாற்றம் செஞ்சிடுவாங்க. அவங்களையும் குஷிப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா குறை என்கிட்ட சுய மாற்றத்தின் மூலமாக மத்தவங்கள மாத்த முடியும். என்னுடைய ஏதோ ஒரு சமஸ்காரம். அப்ப அது என்ன சமஸ்காரம் அப்படின்னு புரிஞ்சு அவங்கள மாத்திடுங்க. ஏன்னா இந்த மாதிரி மாத்தி எதிரியை நண்பனாக்கக்கூடிய இந்த கலை, இந்த நடிப்பை பல கல்பமாக எண்ணற்ற முறை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. புதுசே கிடையாது. அப்படிங்கிற நினைவு உங்களை கர்மயோகி ஆக்கிடும். அப்ப இந்த ஆத்மா எனக்கு ரொம்ப துக்கம் கொடுக்குது. ஆனா அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவுடைய செயல் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக மாத்தினத நான் பலமுறை செஞ்சிருக்கிறேன். அப்ப ஐயோ இப்ப என்ன பண்றது? இல்ல பலமுறை செஞ்சிருக்கிறேன்னும் போது என்ன அர்த்தம்? இப்பவும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற உணர்வுல இருங்க. செஞ்சதை நான் திருப்பி செய்ய போறேன். அப்ப கர்மயோகியா இருப்பீங்க. அப்ப நீங்க பதற மாட்டீங்க. பலமுறை நான் ஜெயிச்சிருக்கிறேன்ப்பா. இதோ இப்போ ஒரு தடை வருது, சேவைக்கு தடை வருது அப்படின்னா, பலமுறை இந்த தடையை நான் வென்றிருக்கிறேன். இதை நீங்க மறக்கும் பொழுது அப்ப 3 பாயிண்ட் இல்லையா? அப்ப ஆத்ம உணர்வுல இருந்து இறங்கக்கூடாது, திரிகாலதர்சி நிலையில இருந்து இறங்கக்கூடாது, எதுவும் புரிதல்ல. பலமுறை நான் ஜெயிச்சிருக்கிறேன் இதே சிச்சுவேஷன் என்ற அந்த நினைவு. சம வரதானம் இல்லையா? இது 3 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கர்மயோகியா தான் இருப்பீங்க. அதாவது நினைவுல இருந்து உங்களை எதுவுமே கட் பண்ண விடாது. சோ நினைவு சக்தியை கொடுக்குது. அந்த நினைவுல இருக்கிறதுக்கு இந்த 3 ஞான அம்பு உங்களை சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? எல்லா காரியங்களுமே மகிழ்ச்சியா செய்வாங்களாம். அந்த புலம்புறது எதுவுமே இருக்காது. இப்ப அதுதான் ஸ்ரீமத் இல்லையா? பாபா சொல்றாரு, இது காலைல எழுந்துச்சு அமிர்த வேலையில இருந்து ஞானத்தையும் யோகத்தையும் நல்ல விருப்பங்களையும் போட்டு நிரப்பி வைங்க, ஆத்மாவை சம சக்திசாலி ஆக்குங்கன்றார். சோ அந்த தப்பு அதுல கவனக்குறைவா இருக்கும்போது தான் நாள் ஃபுல்லா மாட்டிக்கிறோம். அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகணும். அப்ப மட்டும் பண்ணிட்டு விட்டுறவும் கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு யோகா பண்ணிட்டு தூங்குறாங்க. அப்ப யோகா பண்றது அது நாளுடைய ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் தூங்குங்கன்றதுக்காக பண்ணல. அப்படி நீங்க அதையும் மீறி தூங்குனீங்கன்னா மீண்டும் நீங்க யோகா பண்ணிட்டு தான் மற்ற காரியங்களே ஆரம்பிக்கணும். அப்பதான் ஆத்மக்கு சக்தி இருக்கும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அப்பதான் எல்லா காரியமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும். நீங்களும் மகிழ்ச்சியாவே செய்வீங்க. சூப்பரான வரதானம். ஸ்லோகன் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லாருடைய மரியாதையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க. சமவாணி. ஓம் சாந்தி.